ஹே மை பெத்தல்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ ஒரு நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ அதே தான் மன்னிச்சிருங்கடா. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்துட்டு அப்படியே சேனலை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒன்றுமே ரீச் இல்லை. நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயமும் நான் பாடுறேன்றப்போ ஒரு ஹைப்பு கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஹைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, வியூஸும் இல்லை. அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் எல்லா வாட்டியும் சொல்லிட்டு போடவே மாட்டேன்டா. எனக்கு ஸ்டாப் பண்ணுன்னு தோணிச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். எல்லாருமே என்கிட்ட சொல்கிறீங்க, அக்கா வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். என்கிட்ட கேட்குற பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹைப்பே பண்ண மாட்டீங்க. இப்போ என் வீடியோ ரெக்கமெண்ட் ஆனால் தான் ஸோ எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஹைப்பே பண்ண மாட்டீங்க. அது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சின்ன ஹைப்பு, ஒரு சின்ன கமெண்ட்டு, அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குடா. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் என்னோடய காலேஜ் ஒர்க்கை பார்த்துட்டு இதையும் பண்ணுறேன்றப்போ கொஞ்சம் கூட என்னை நீங்கள் ரூட் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு பிஹேவியராக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். கமெண்ட்ஸே இல்லை, ஒரு ஹைப் இல்லை. வெறும் 20 பேர் தான் ஹைப் பண்ணுறீங்க. அந்த ஹைப் பண்ணுறதுனால என்ன ஆக போகிறீங்க எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு. ஸோ இது வார்னிங் வீடியோவாக கூட நீங்கள் வச்சுக்கோங்கடா. நான் சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. நான் இவ்வளோ நேரம் பேசவே விரும்பலை. ஆனால் எனக்கு பேசவே பிடிக்கல சீரியஸாக. நான் பண்ணுற பிள்ளைங்கள சொல்லலை, எவ்வளோ பேர் பண்ண மாட்டேங்க தெரியுமா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க, நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஈஸியாக பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்ப்பேன், சத்தியமாக சொல்கிறேன். இந்த வீடியோ தான் நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் எனக்கு நிறைய ஹைப், நிறைய கமெண்ட், வியூஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இல்லைனா இதுதான் நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்டா. ஓகேவா? நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் கும்பலாக எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு பர்சனை போட்டு சரி சொல்லுன்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் அந்த பர்சன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. டே ஜங்குக்கு சொன்னா கேளுடா, பையனை கட்டிக்கூடா. பையன் ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கே தெரியும்ல, நீயே பார்த்து வளர்த்த பிள்ளை தானே அது. அதான் சொல்கிறேன். எனக்கு வேணாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? டேய் அதான் அம்மா சொல்கிறாங்களே, கேளுடா. என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? இதை பாரு, போனவளை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எதுவுமே ஆக போகிறதுல. அக்கா அவளை பற்றி பேசாத. சரி நான் பேசல, நீ பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லு, அக்கா எழுச்சி போகிறேன். டே சொல்லு ஜங்குக்கா, டே சொல்லுடா, பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லுடா அப்படி சொல்லிட்டு மாற்றி ஜங்குக்கு போட்டு படுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ இந்த சைட் பார்த்தா உங்களோட சித்தியும் உங்கள் அத்தையும் உட்காந்துருக்காங்க. என் பையனை நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மாமனையும் கட்டிக்க போகிற. போங்கத்த, ஆனால் மாமாக்கு என்ன பிடிக்குமா? அதெல்லாம் உனக்கு பிடிக்கும். நல்லா கட்டிச்சு தான் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உங்களை டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப சிரித்து ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஓகே, போதும், தயவு செய்து நிப்பாட்டுங்க. சரி நான் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் கல்யாணம் ஆன உடனே குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அம்மா அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஐயோ என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜாலியாக இருக்காங்க. இந்த சைடு உங்கள் அம்மா டேய் ஜங்குக், இதை பாடுறா, அக்கா சொல்கிறத நல்லா கேளு. என் பிள்ளையை நீ பார்த்து வளர்ந்துருப்ப, தெரியும்ல, பையன் ரொம்ப நல்லவ. எந்த அம்மாவும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என் பொண்ணு உன்னை நல்லா பார்த்துப்பா. நிலா உன்னை விட்டு போனது, அக்கா அவளை பற்றி பேசாத. சரி நீ சந்தோஷமாக இருந்தால் அக்காவுக்கு சந்தோஷம் தான். அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் பையனுக்கும் கல்யாணம் கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக உங்கள் அம்மா எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். ஜங்குக்கு உங்கள் அம்மாவோட தம்பி, ஐ மீன் உங்கள் தாய் மாமா, நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட் வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா ஊர் விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க வரைக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்கள் வீடு எதிர்க்கவே இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்ல பொண்ணு கூட. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், அட் சேம் டைம் ரொம்ப ஹோம்லியாகவும் இருப்பீங்க. யாராச்சும் உங்களை ஏன்னு சொன்னால் கூட அப்படியே அழுதுருவீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். இந்த சைட் ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப 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 ஒரு கோவக்கார மாமா. உங்களுக்கு எப்பவுமே சிட்டுனே இருப்பார், சிரிக்கவே மாட்டார். ஆனால் ஜங்குக்குள்ள ஒரு பெரிய பாஸ்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ள போகலாமா? இப்போது உங்கள் அம்மா உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் அம்மா மாமா என்னம்மா சொன்னாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா சொல்லுமா? ஐயன் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஜங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிட்டு உங்கள் அம்மா அலறாங்க. என்னம்மா சொல்கிற? மாமா என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சா?
அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் கண்ணத்துலே என் தம்பி உன்னை கல்யாணம் கட்டிக்க ஒத்துக்கிட்டாண்டி, நான் சும்மா நடித்தேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்கு உண்மையை சொல்ல மாட்டியா? நான் உண்மையை சொன்னால் நீ உடனே குதிக்க ஆரம்பிச்சிருவேன், அதான் கொஞ்சம் உன்னை அளை வச்சு அடிக்க பார்த்தேன். அம்மா உண்மையாக மாமா ஒத்துக்குச்சா? ஒத்துக்கிட்டாண்டி, அடுத்த முகூர்த்தத்துலேயே உனக்கும் கல்யாணம் தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் முடிவை மாற்றிக்கிட்டானா? அம்மா மாமாக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? அதெல்லாம் இருக்குடி, அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒத்துப்பான்? இந்த பாரு சங்குக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதும் அவனுக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா சங்குக்கு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு இல்லையா? ஸோ இந்த சைடு சங்க் வந்துட்டு அவரோட வயலில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட கண்ணு முன்னாடி என்னங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனால் ஒன்று மாதிரி இல்லை உங்களை மாதிரி. பரவாயில்லடி, உன்னை வாப்போ உடனே பேசுடி. இல்லை கட்டிக்க போகிறவரை அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா சொல்லியிருக்கு. அப்படியாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே சங்கு கிட்ட போகிறாரு. என்னங்க இங்கே பாருங்க, எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரிடி ஒன்றுமல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் விடிய செய்கிறேன். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் போகிறேன் அப்படிங்கிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடுது. ஸோ இதெல்லாம் சங்குக்கு நினச்சி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, சங்குக்கோட ஃப்ரெண்டு தான், ஜிமின். மச்சான் என்ன பையனை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டியாமே? இவன் ஏன்டா அது கிளப்புறேன் கமெண்டரு. என்னடா உன் அக்கா பொண்ணு தானே? என் வயசு என்ன அவள் வயசு என்ன? இதை பாரு மச்சான், பையன் நல்ல பொண்ணு தான், நானும் உன்னை மாதிரி அவளை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நல்ல பொண்ணு தாண்டா, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா நிலாவே நினச்சிட்டு இருக்க போகிறேன்? முடியலடா, என்னால் முடியல சத்தியமா. அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில் இந்த 5 வருஷம் நரகம் மாதிரி இருக்கு எனக்கு. இதை பாரு சங்கு, நிச்சயமாக நிலாவுக்கு நீதி கிடைக்கும்டா. என்னடா நீதி கிடைக்க போகுது? எவன் பண்ணா என்ன பண்ணா ஒன்றுமே புரியல. இந்த ஊர்லேயே தான் இருக்கேன், ஒன்றும் தெரியல, என்னால் முடியல. இந்த நேரம் பார்த்து ஒயினை கல்யாணம் பண்ணிக்கோ மயிறு இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வயசு 39 ஆகுது, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி ஒண்டிக்கட்டையாக இருக்க போகிறேன்? ஆனால் இந்த பாரு ஜங்கு, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ, பையனை நல்லா பார்த்துக்கோ. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பாடா. பையனுக்கு உன் மேலே சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்குது தெரியுமா உனக்கு? தெரியும்டா. அப்புறம் ஏன்டா? அதான் ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்ன? ஆனால் என்னால் பையன் கூடலாம் சந்தோஷமாக வாழ முடியாதுடா. ஏன் முடியாது? ஆனால் என் மனசில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவளையும் நினச்சிட்டு இருக்க போகிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, எதனாலும் கடவுள் கையில் விட்டுட்டு ஒழுங்காக வாழ்க்கையை வாழ பாரு ஜங்கு. ஆனால் ஒன்று பையனை மட்டும் கஷ்டப்படுத்தாத, புரியுதா? அப்படிங்கிட்ட ஜிம்மின்னு சொல்கிறாரு. சங்குக்கும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ இந்த சைட் பார்த்தா மேரேஜ்க்கு ரொம்ப பரபரப்பாக ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. 2 வீட்லேயும் சொந்தக்காரங்க சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை இங்கே அப்பப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் சங்குக்கு பார்த்துருக்கவே மாட்டீங்க. சங்குக்கு உங்கள் முன்னாடி வந்திருக்க மாட்டார். ஸோ நீங்கள் இப்போ உங்களை அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது அம்மா மாமா இங்கே இப்போ எதுக்கு நீ அவனை தேடுற? அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் மாமா இவங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. இதை பாரு, அவன் இன்னும் கொஞ்சம் நாளாக கல்யாணம் கட்டிக்க போகிறான், அதுவும் உன்னை. அதனால சின்ன சிறுசுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கன்னா போயிருப்பான். அம்மா என்ன அப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிற? மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் தாண்டி. சரி இவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. மாமா நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா, மாமா கூட்டிகிட்டு வாயேன். அவன் அதெல்லாம் வரமாட்டான்டி, என்னை திட்டுவாண்டி. ஏன் திட்டுவார்? அது வந்து சரி தோ போய் கூட்டிகிட்டு வரவேன் அப்படிங்கிட்டு உங்கள் அம்மா கீழே வராங்க. இப்போ கீழே தான் உங்கள் பாட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அடியே எங்கடி போகிற? அம்மா இந்த ஜங்குக்கு எங்கம்மா? அவனை மத்தியானத்துலேருந்தே ஆளை காணும், அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். என்னம்மா சொல்கிற, என்னாச்சு? இந்த பையன் பண்ண வேற ஜங்கு மாமா வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்கும், கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறான். இவன் எங்கே போனானே தெரியலையே. அதாம்மா எனக்கும் புரியல. சரி ஜிம்மி நீங்கள் எங்கன்னா இருக்கானா பாரு. இல்லடி பார்த்துட்டேன், அவனையும் எங்கேயும் காணும் அப்படின்ட்டு ஜங்குக்கூட அம்மா சொல்கிறாங்க. அப்போது ஒரு சவுண்டு, வந்துட்டேன் தாய்க்குள்ளமே வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கூட அம்மா ஷோல்டரில் கையை போடுறாங்க. அப்படியே ராஸ்கல் எங்கடா போனேன்? ஐயோ அம்மா ஏன் அடிக்கிற? எல்லாம் உன் பையனை தேடி தான். எங்கடா போனான் அவன்? இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு குளிக்க போயிருக்கான். டேய் ஜிமின் என்னடா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, இன்னும் 4 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. ஐயோ அக்கா இதை பாரு, சும்மா ஆடாது நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு இங்கே தான் இருக்கான், அவன் கூடவே நான் இருக்கேன், கவலையே படாத சரியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஆர்வம் பொறுக்காமல் அப்படி கீழே ஓடி வந்துடுறீங்க. மாமா எங்கே தான் போனார் அப்படின்ட்டு நீங்கள் வரீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு அடடே
தோண்டு பாவாடை சட்டை போட்டு ஒன்று திரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ அதுக்கு கல்யாணமா? பின்ன ஒன்ன மாதிரி ஒண்டிக்கட்டியாவா இருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஃப் பண்ணிட்டாடா அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மி நிற்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி தான், பாட்டி எதுக்கு அடிக்கிறேன்? இந்த பாரு, வயசுல மூத்தவங்கிட்ட அப்படியா பேசுவேன்? இந்த பாரு ஜிமினா, கூடிய சீக்கிரம் உனக்கு தான் அடுத்த கல்யாணம், சங்குக்கு ஆகட்டும். ஒரு அழகான பொண்ணா பார்த்து அம்மா நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. இதே தான்மா நீ 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. டேய் முதல்ல சங்குக்கு ஆகட்டும்டா. ஐயோ அம்மா, முதல்ல நீ சங்குக்கே பண்ணி வை, நான் பொறுமையாவே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சிரிக்கிறாரு. இப்போ சங்குக்குள்ள வந்துட்டு என்ன சத்தவங்க, மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட மறைஞ்சு நின்றுக்கிறீங்க. அப்படியே சைட் அடிக்கிறீங்க ஜங்குக்கு. நீங்கள் ஜங்கு வந்துட்டு ஒரு டார்க் வயலட் கலர் ஷர்ட்டும் வேஸ்டியும் போட்டிருக்காரு, சும்மா மாசாக இருக்காரு. அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அக்கா நான் சும்மா கத்திட்டே இருக்கேன். டேய் எங்கடா போனேன் நீ? காலையிலேருந்து ஆளையே காணும். அதான் வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் போனேன். இன்னும் 4 நாளில் கல்யாணம், ஒழுங்காக உட்காரு, நீ அழகப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உட்கார வச்சு பாடாப்படுத்துகிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க, கிட்டேயே போகல. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வரா. என்ன வயன், உன் மாமாவை இங்கேயே நின்று சைட் அடிக்கிறியா? யாழ் என்னடி இப்படி பயன்படுத்துகிறேன்? பயந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்படி, அதுக்கப்புறம் உன் மாமா உன்னை மடியில் மைக்கி போட்டுக்க போகிறாரு. நான் தானே மைக்கி போடணும், என்னடி பேசுகிற? இந்த பார்வையன், மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு, இவரை பார்த்தா 40 வயசு ஆக போதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. என்னடி சும்மா என் மாமாவை 40 வயசுன்னு சொல்கிறேன், என்ன 20 வயசா? இங்கே பாரு, வயசை முக்கியம் இல்லை, என் மாமாவை பார்த்தியா, இந்த வயசுலேயும் சிம்பிட்டு அழகாக இருக்காரு. சொடுக்கு ஓ இன்னும் ஏன் ஒரு மாதிரி பண்ணுற, அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. இப்போ ஜங்கு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் முன்னாடி போயிட்டு நிற்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்க்கல, சைடில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காருங்க. நீங்கள் மாமா மாமா அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே இல்லை, ஒரு ஹாப்பினஸும் இல்லை, அப்படி எதுவுமே இல்லாமல் தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அம்மா இந்த ட்ரெஸ்ஸில் இல்லை இந்த தாவணியில் நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா? அழகாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறாரு. நீங்கள் என்ன இவர் வெறும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டாரு. மாமா என்ன வயன் பேசிட்டு தானே இருக்கேன், நிஜமா நான் அழகாக இருக்கேனா? ரொம்ப அழகாக இருக்கேன், போதுமா போ, அவ்வளோதானா? சரி இன்னும் 4 நாளில் கல்யாணம், அதுக்கப்புறம் மாமாவை நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இந்த 4 நாள் எப்படி போச்சுனே தெரியல, அப்படி சட்டுன்னு போகுது. பந்தக்கால் நடுறது, வாழைமரம் நடுறது அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயமும் தடபடலாம் நடந்துட்டுருக்கு. அந்த ஊர்லேயே இருக்க பெரிய கோவிலில் தான் உங்களுக்கும் சங்குக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப குஷி, பிகாஸ் சங்குக்கு ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் ரொம்ப நிறைய உதவி பண்ணுவார். அதனாலே சங்குக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கல்யாண வேலையில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஜிம்மின்லாம் கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள். ஸோ அழகாக உங்களை அந்த கோயிலில் இருக்க ஒரு மணமகள் ரூமில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க பாட்டி அவங்க அம்மா உட்காந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. புருஷன் இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், அனுசரித்து போகணும், அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும், கோவப்படக்கூடாது அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்கும் ஃபேஸில் 0 எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஒன்றுமே இல்லை. அவர் வாழ்க்கையில் யார் கூட இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சாரோ அந்த விஷயம் இப்போ உங்கள் கூட நடக்க போகுது. அதில் அவருக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க அம்மாவாலையும் அக்காவுடைய கட்டாயத்தினாலையும் ஜங்கு உங்களை திருமணம் செஞ்சுக்க சம்மதிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஜிம்மின் தான் உள்ள வராரு. மச்சான் ரெடி ஆகிட்டாடா, ஐயர் உன்னை கூப்பிட்டுட்டே. டேய் மச்சான் செம்மையாக இருக்கடா வேஷ்டி சட்டையில். ஏன் இதுக்கு முன்னாடி நான் வேஷ்டி சட்டையில் இருந்ததே இல்லையா? இருந்திருக்க, ஆனால் இந்த மாதிரி கல்யாண சட்டையில் சூப்பராக இருக்கடா. நிஜமா என் வாழ்க்கையில் என் மச்சானை எப்படி தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கடவுளே எப்படியோ சங்குக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நீ என்னடா பூமராயா மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாண்டா, உங்களுக்குலாம் பூமராயா மாதிரி தான் தெரியும். பாரு ஜங்கு, நான் திரும்பியும் சொல்கிறேன், மயன் ரொம்ப நல்ல பொண்ணு, என்னைக்கும் அவளை கஷ்டப்படுத்திடாது, புரியுதா? யாரையும் நினச்சிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, அவள் வாழ்க்கையை கெடுத்துடாது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ சூத்த மூடு. என்னடா கல்யாணம் அப்போ கூட இப்படி பேசுகிறேன்? வெளியே ஒரே ஆள் எப்படி? வெளியெல்லாம் போக முடியாது, ஐயர் உன்னை கூட்ட வர சொன்னா வா அப்படின்ட்டு சங்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க. ஒரு அழகான ஆரஞ்சு கலர் சாரி, ரொம்பவே அழகாக இருக்கீங்க. தலை ஃபுல்லாக பூ வச்சுருக்காங்க, கழுத்து ஃபுல்லாக நகை போட்டிருக்கீங்க, அழகான ஒரு மினிமலான மேக்கப், ரொம்ப பிரிட்டியாக இருக்கீங்க. அப்படியே உங்களை நீங்களே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு, ஐயோ என் பேத்தி, இல்லை என் மருமக எம்பிட்ட அழகாக இருக்கா, கடவுளே இந்த ஊரில் இருக்க எல்லா கொல்லிக்கணும் என் பேத்தி மேலே தான் வரப்போகுது அப்படிங்கிட்டு மைய எடுத்து உங்கள் கழுத்து கீழே வைக்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, அம்மா தள்ளு, உனக்கு பேத்தி முன்னாடி அவன் என் பொண்ணு. ஐயோ கடவுளே, என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இதை பார்க்க தான்
நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் என் தம்பி கூட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் மட்டும் சொன்னால் பத்தாது, மாமாவும் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல தான் போகிறான். சரி உட்காரு, ஐயர் கூப்பிட்டோடனே போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வந்து உட்காந்தாச்சு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ ஐயா வந்துட்டு, மாப்பிளோ தாலி எடுத்து, சாரி மாப்பிள்ளை, மாலை எடுத்து கழுத்தில் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஐயர் சொல்கிறாரு. ஆனால் ஜங்க் போடாமல் அப்படியே உட்காந்துருக்க. ஜிமின் வந்துட்டு, டே மச்சான் மாலை எடுத்து போடுறா. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கே ஓடிட்டுருக்க அந்த ஓமகுண்டத்தையே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஐயர் தான், எப்பா தம்பி நீயாவது இந்த மாப்பிள்ளைக்கு அதை எடுத்து போட்டு விடு, மாப்பிள்ளை ஏதோ பலத்த யோசனையில் இருக்காரு அப்படிங்கிட்டு ஐயரை வந்துட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் மாலை எடுத்து கொடுத்துட்டு, இதை போடுறா. என்னடா அப்படியே உட்காந்துருக்க? போடுறேன் அப்படிங்கிட்டு அவர் கழுத்தில் போட்டுக்கிறாரு. இப்போ ஐயர் வந்துட்டு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, நாடி ஆயிடுத்து அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரே குஷி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அப்படி நீங்கள் வெளியே வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாழ் தான், பையன் நீ ஆசைப்பட்ட மாதிரியும் உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. உனக்கேண்டி ரொம்ப சந்தோஷம்? அது உன் புருஷன் சங்குக்கு இருக்கார்ல, ஆமாம், அவர் பக்கத்தில் ஜிம்மின் இருக்கார்ல, தெரிஞ்சு போச்சுடியம்மா. அதுதான் என் ஆச்சி சொல்லிச்சு, எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜிம்மினுக்கு தான் கல்யாணம்ட்டு, உன்னை கட்டி வச்சிடுறேன் போதுமா? ஏன் நிஜமாவடி சொல்கிறேன்? ஆமாம் அப்படிங்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ சங்கு உங்களை நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்ச தலையோட இருக்காரு. நீங்கள் கிட்ட போகிறீங்க, கிட்ட போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பக்கத்தில் உட்காருறீங்க. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே கையில் கிஃப்ட்டு அண்டு மொய் காசு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அழகாக உட்காந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாண வீடுனா எப்படி கலகலன்னு இருக்கும் அந்த மாதிரி. அந்த கோயிலே அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. பின்னாடி சைடில் அன்னதானம், சாப்பாடு, விருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா அண்ட் சங்கோட அம்மா அண்ட் உங்கள் அம்மா ஜிம்மின் யாழ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு மேலே நிற்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சங் உங்ககிட்ட பேசலை, உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் பொறுமையாக தலையை தூக்கி அப்படி சங்க ஓரக்கல்ல பார்க்குறீங்க. மனுஷன் ரொம்ப அழகாக இருக்காரு. கடவுளையே, அழகாக படிக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ அழகாவா? என் மாமா இவ்வளோ அழகாக இருக்காரு. ஷோ, ஆனால் என் மாமா என்னையே பார்க்க மாட்டேங்கிறாரு. சரி நம்மளே பார்க்க வைப்போம். மாமா 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 இங்கே பாரு அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. ஆனால் நோ யோஸ், சங்கு உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. சரி யாழ் யாழ் என்னடி வாடி, சொல்லு என்ன? சங்கு பொம்மை என்னை பார்க்கவே மாட்டாருடி. அப்படியா? அதெல்லாம் பார்ப்பாருடி. எதுக்கு மையன் இதெல்லாம் கேட்டுட்ருக்க? அவர் என்னை பார்க்கணும், நான் எப்படி இருக்கேன்னு சொல்லணும். மையன் விளையாடிட்டு இருக்காத, எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படிங்கிட்ட யாழ் சொல்லிட்டேன். அப்படியே பின்னாடி நிற்கிறா. உங்களுக்கு கோவமாக வருது, ஏன்னா சங்கு உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் அவருக்காக தான் இவ்வளோ அழகாகவே ரெடியாக இருப்பீங்க. என்ன பிரயோஜனம்? அவர் உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ மந்திரம் சொல்லிகிட்டே இருக்காரு. சங்குக்கூட மனசுக்குள்ள, ஏனுங்க நம்ம கல்யாணம் இந்த ஊர்லேயே இருக்க பெரிய கோவிலில் தான் நடக்கணும், சரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பின்னாடி உனக்கும் எனக்கும் இந்த ஊரில் இருக்க பெரிய கோயிலில் தான் கல்யாணம். என்னங்க நான் ஒன்று கேட்கவா? எழுறி, நீங்கள் எப்பவுமே எனக்கு பாதுகாப்பாக இருப்பீங்கள்ல? என்னடி கேள்வி? உன்னை பார்த்துக்கிறது தான் என்னோடய ஃபுல் டைம் மேலேயே. எப்பவுமே நான் உன்னை பாதுகாத்துட்டே இருப்பேன், உனக்கு எதுவுமே ஆகாது அவன் கூட இருக்க வரைக்கும், சரியா? எதுவும் பயப்படாத, சரிங்க? நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே சங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிக்குது. ஸோ இதெல்லாம் சங்குக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவர் கல்லேருந்து டியர்ஸ் வருது. ஆனால் அவர் அதெல்லாம் தொடச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. இவர் டியர்ஸ் தொடச்சதை ஜிம்மி நோட் பண்ணிவிட்டு அவர் மனசுலேயும் யோசிக்கிறாரு. அப்படி ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. சங்குக்கு அதை வாங்கிட்டு அப்படியே 2 செகண்ட் கண்ணு மூடி யோசிக்கிறாரு. அவர் கண்ணு முன்னாடி வர்றது நிலா மட்டும்தான். டே பச்சா தாலியை கட்டுறா டே அப்படின்ட்டு ஜிமின் சொன்னோடனே தான் சங்குக்கு அப்படியே ப்ரெசன்ட்க்கு வராரு. அவர் கண்ணை திறக்கிறாரு. அவர் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே ஒயின் காலத்தில் தாலியும் கட்டுறாரு. ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே அர்ச்சதையை தூவுறாங்க. அந்த இடமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மாக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வருது. சங்குக்கோட அம்மாவுக்கும் தான். ஜிமின்க்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு புதிய அடி எடுத்து வச்சிருக்கான்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் அர்ச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வழியாக சங்குக்கும் அந்த 3 முடிச்சே போட்டுடுறாரு. நீங்கள் ஹைஸ் ஓப்பன் பண்ணி சங்குக்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப காதலிச்ச ஒருத்தர் இப்போ உன்னோட கணவராக உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த ஃபீலிங்ஸை உங்களால் சொல்லவே முடியாது. ஆமாம் தானே? அப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஐயர் தான், சரி மாப்பிள்ளை நீங்கள் பொண்ணுக்கு மெட்டி போட்டு விடுங்க, அந்த அம்மியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அம்மியை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்போ சங்குக்கும் நீங்களே எந்திக்கிறீங்க.
அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு உங்களோட முந்தானியும் சங்கோட அந்த வேஷ்டி அது என்னமோ சொல்லுவாங்களேடா, துப்பட்டாவா என்னன்னு தெரியல. ஸோ அதில் கட்டி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த அம்மி மேலே கால் வைக்கிறீங்க. சங்குக் அப்படி உங்கள் காலை பிடிக்கிறாரு. அப்போ ஒரு மனசுக்குள்ள சங்குக் "அஹ், அது சொல்றி என்னாச்சு? அது நம்ம கல்யாணம் ஆகிறப்போ நீங்கள் எனக்கு மெட்டி போடுவீங்கள?" "ஆமாம் போடுவேன்." "ரொம்ப நல்லா இருக்கும்ல, நான் அப்படியே அந்த அம்மி மேலே கால் வைக்க, நீங்கள் என் காலை பிடிக்க, அப்படியே இந்த மெட்டி நீங்கள் எனக்கு போடுறப்போ நான் அப்படியே முழுசாக உங்களுக்கு சொந்தமான மாதிரி இருக்கும்ல." "ஆமாடி பொண்டாட்டி, இந்த பாரு, நீ சொல்கிற எல்லாமே நிச்சயமாக நம்ம கல்யாணம் அன்னைக்கு நடக்கும் சரியா? கல்யாணத்து அன்னைக்கு நீ என்னென்னலாம் பண்ண சொல்லு, தடபுடலாம் பண்ணிடலாம் சரியா?" "நிஜமாவா?" "ஆமாடி சங்குக். ம் எப்பவுமே நீங்கள் என்னை பாதுகாப்பீங்கள்ல." "என்னடி எப்போ பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்குற? என்னோட வாழ்நாள் லட்சியமே தாண்டி, உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன் கூடவே இருக்கணும், உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்டி. இந்த பாரு நிலா, உன் மேலே ஒரு சொட்டு கீரல் கூட வராமல் நான் பார்த்துப்பேன். என்னை நம்பினா போதும்." "கண்டிப்பாங்க, உங்களை நம்பாமல் நான் வேற எங்கே போகிறேன்?" அப்படின்ட்டு நிலா சொல்கிறா. இப்போ சங்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் காலில் மெட்டி போட்டு விட்டுறாரு. ஸோ அப்படியும் 2 பேரும் அந்த அக்னி குண்டத்தை சுற்றி வரீங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இப்படியே நல்ல வழியா கல்யாணமும் முடிஞ்சிருது. ஸோ வந்தவங்க எல்லாரும் பின்னாடி இருக்க அந்த கோயில் சைடில் சாப்பிட போயிட்டாங்க. இப்போ முக்கியமான சொந்தக்காரங்க மட்டும் தான் முன்னாடி இருக்காங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டார். ரொம்ப அமைதியாகவே இருப்பார். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. ஒரு வேளை மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோன்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படி யோசிக்கிறப்பலாம் உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் வந்துட்டு இல்லை அவன் சம்மதத்தோடு தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி உங்களை மழைப்பிடுவாங்க. அதனாலே நீங்கள் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்க. இப்போ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதே சைடு நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பாரு வாயின்னு, கல்யாணம் பண்ணி போகிறேன், இங்கே இருக்க மாதிரி இஷ்டமேனிக்கெலாம் இருக்கக்கூடாது புரியுதா? ஒழுங்காக புருஷனுக்கு கட்டுப்பட்டு, என் தம்பி ரொம்ப நல்லவன், அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் சரியா? நீ கோவப்பட்டு பேசக்கூடாது புரியுதா? அம்மா அதெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் இன்னைக்கு மாமா கிட்ட கோவமாக பேசியிருக்கேன். மாமா தான் எப்பவுமே ஊர்தான் இருக்கார். ஏய் என் தம்பி கோவக்காரன் தாண்டி, ஆனால் அவனை நல்லா பார்த்துப்பான் சரியா? ம் சரிம்மா. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு அடியே ஒயனே எவ்வளோ நேரண்டி, சத்து கொஞ்சம் கீழே வாயேன். ஐயோ உங்கள் பாட்டி வந்துடுச்சு, நான் கீழே போகிறேன். ஏய் அவங்க இப்போ உனக்கு பாட்டி இல்லை, இப்போ அவங்க உனக்கு மாமியார். ஓ அப்படின்ட்டு நீங்கள் கீழே ஓடி வரீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் எம்பிட்டு நேரண்டி, என் புள்ள உனக்காக அங்கே காத்து கிடக்குறான், நீனா வரவே மாட்டேங்கிற, சீக்கிரமா வாடி. இது வரேன் பாட்டி. அம்மா என்னம்மா நீ, முதலிரவு பொண்ணு வீட்டில் தானே நடக்கணும். அதெல்லாம் வேற ஊர் சட்டம், என் வீட்டு சட்டம் என் வீட்டில் தான் நடக்கும் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பாட்டி தான் என் பேத்திக்கு வெக்கத்தை பார்த்தியா முதலிரவுன்னு சொன்ன உடனே அப்படின்ட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு சமுக் தான் அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த கொல்லப்புறத்தில் உட்காந்து அந்த வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. நான் உனக்கு உண்மையாக இல்லடி, நீ போன உடனே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டல, என் மனசில் நீ மட்டும் தாண்டி இருக்க, அது யாரையும் என்னால் நினைக்க முடியாது. நீலா ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு சங்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்போ ஜிம்மி அங்கேருந்து வந்துட்டு டே மச்சான் வாடா, உன்னை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அது விடா ரெடி ஆகணும். டேய் இன்னைக்கு உனக்கு முதலிரவுடா. பாரு ஜிம்மன், கல்யாணம் பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன், இந்த முதலிரவு சாந்தி முகூர்த்தம்லாம் வராதிங்க. இந்த பாரு ஜங்கு, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஏ மச்சான் நீ எத்தனை ஒரு சொன்னாலும் சரி, என் மனசில் நிலா மட்டும்தான். ஐயோ நிலா நிலா நிலா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டி இப்படியே சொல்லிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சின்னின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப குட்டி தான். இப்போது ப்ரெசன்ட் டே ஜங்குக் ஜிமின் எல்லாரும் சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க பெரிய ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து ஊர் பஞ்சாயத்து விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எதிர்த்தரப்பில் இருக்கவங்க எப்பா தம்பி எப்படியாவது இந்த 2 ஜோடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், இல்லைன்னா சின்ன சிறுசுங்க எங்கன்னா ஓடி போயிடுச்சுங்களோ இல்லை எதனா பண்ணிக்கிச்சுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் வந்துட்டு ஆய முடியா, பாருமா அவனை லவ் பண்ணுறதான் அது தப்பில்லை, ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் இந்த பொண்டாட்டி அவனை விட்டு போயிடுச்சு, இருந்தாலும் உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சரி எனக்கு கூடலை அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அப்போது அந்த ஊர் தலைவர் தான் என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அதான் அந்த புல் செத்து போச்சுல்ல அப்படின்ட்டு சொன்னோன்னே அந்த ஆப்போசிட்டில் இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. பாருங்க என்ன ஆளாளுக்கு என் பொண்டாட்டி செத்துட்டான்னு சொல்கிறீங்க, அவள் சாகலாம் இல்லை உயிரோட தான் இருக்கா அப்படின்ட்டு சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஜங்குக் அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு வாயடிச்சு போய் நிற்கிறா. அப்போ ஜங்குக் வந்துட்டு இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவனே வாயால் சொல்லிட்டான், அவன் பொண்டாட்டி சாகலாம் இல்லை உயிரோட தான் இருக்கா,
பக்கத்து ஊரில் வச்சுருக்கான். அவளை வச்சுக்கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்க பார்த்துருக்கான். இப்போ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாரு. அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு அடி போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதெல்லாம் பின்னாடி நின்று ஒரு பொண்ணு ரசித்து பார்த்துட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட முன்னாள் கதாநாயகி நிலா தான். நிலா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள். ஜங்குக்கும் நிலாவும் மோர் தென் ஒரு 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. நிலாவோட வீட்டுக்கு இது சுத்தமாக தெரியாது, ஆனால் ஜங்குக்கோட வீட்டுக்கு நல்லாவே தெரியும். நிலாவோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப அழகான பொண்ணு. அந்த ஊர்லேயே நிலா தான் அழகான பொண்ணுன்னே சொல்லலாமே, அவ்வளோ அழகாக இருப்பா. அதனால தான் இன்னமும் ஜங்குக்கு வந்துட்டு நிலா மேலே வாங்கிட்டாரு. இப்படி அதெல்லாம் முடிஞ்சு ஜங்குக்கு இப்போது நிலா கிட்ட வந்து நிலாவோட இப்படி கிழிச்சாரு. என்னங்க இப்படி கிழிச்சிங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க, என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. என்னடி பஞ்சாயத்து பண்ணுறதா அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்க? இல்லை, என் புருஷன் இவ்வளோ அழகாக பஞ்சாயத்து பண்ணுறாரே, அதுதான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பசி தீவா அப்படின்ட்டு ஜங்குக்கும் நிலாவும் அந்த வயல் பக்கமாக தான் போகிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது எல்லாமே. அப்படியே ஜங்குக்கும் சரிடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா தனியாக இருப்பாங்க. ஏங்க நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நீங்கள் என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்குவீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அக்கா பொண்ணு வயன் இருக்கால? ஆமாம், அவளுக்கு என்ன, வயசுக்கு வந்துட்டோம். பிள்ளை வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு அம்மா சொல்லிச்சு. சரி வயசுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு ஜங்குக் அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் டே ஜங்குக் என்னடா நானும் பார்க்குறேன், நீ காதலிக்கிற பொண்ணு யாருன்னு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் தான் அவசரப்படாத காட்டுறேன், எங்கே போயிட்டு போகிறா? டேய் அதெல்லாம் காக்க போடக்கூடாதுடா, சீக்கிரமாக பொண்ணை கூட்டிகிட்டு வா, பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம். அம்மா முதல்ல வயன் பெரிய புள்ளி ஆகட்டும். டேய் அவள் பெரிய புள்ளி ஆகிறதுக்கும் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம்? அதெல்லாம் இருக்குது, பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஜங்குக் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் சரி என்னமோ பண்ணி தொலைகிறான் அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. இப்படியே தான் நாட்கள் ரொம்ப அழகாக போக ஆரம்பிக்குது. ஒன் ஃபைன் டே நிலா வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டே ஆமாடி அடுத்த வாரம் திருவிழா வருது. நிலா நீ என்ன புடவை கட்ட போகிற? நான் என்ன கட்ட போகிறேன்? என் ஜங்குக் கட்டி எதுனா வாங்கி கொடுப்பாரு, நான் அதை கட்டிப்பேன். எப்போ பார்த்தாலும் ஜங்குக் நேர்காடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு அழகாக வராங்க. அப்போ அந்த தெருவிலே ஒரு பைக்கில் 3 பசங்க நிலாவையே ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு இருக்கானுங்க. அது நிலா ஃபீல் பண்ணிட்டா. அப்போது நிலா நான் கிட்ட போயிட்டு டேய் என்னடா எதுக்கு இப்போ நான் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, அதனால தான். செருப்பு பிஞ்சிரும், என்ன பேசிட்டு இருக்கா? ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போனாலே தப்பாக தான் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறா. அப்போ அதில் இருக்க ஒரு பையன் நடி துள்ற யான்னு எனக்கு தெரியும், நீ அந்த ஜங்குக்கோட வப்பாட்டி தானே? என்னடா இப்படி பேசுறீங்க? என்ன காதலியா வப்பாட்டியா சொல்லு அப்படின்ட்டு அவனுங்க ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறானுங்க. அங்கே இருக்க நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருங்க உங்கள் எல்லாரையும் ஜங்குக்கிட்ட மாட்டி கொடுத்து நான் என்ன பண்ணுற பாருங்க, என்ன வேணா பண்ணிக்குடி அப்படின்ட்டு அவனுங்க அங்கே பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இதே சரி நிலா இப்படியே நிலா வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சுட்டு இப்போ ப்ரெசென்ட்க்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் தான் அழகாக உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒரு டார்க் மெரூன் கலர் saree, பட்டு ஜரி வச்ச பார்டர், அப்புறம் தலை ஃபுல்லாக மல்லிகைப்பூ, அழகான மேக்கப் போட்டிருக்கீங்க, ஒரு பெரிய ஜிம்மிக்கி, கழுத்தில் ஒரு பெரிய ஹாரம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் உங்களை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கூட யாழ் உங்களுக்கு தலையில் பூ வச்சுட்ருக்கா. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு அடியே யாழ் உனக்கு எப்போ தாண்டி கல்யாணம்? அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்க, இப்போ தான் ஒயின்கே ஆயிருக்கு, எனக்கு என்ன அவசரம்? அம்மா சொல்லுறது கரெக்டு தாண்டி, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் எனக்கு பிள்ளை பிறந்தா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்கள் அம்மா சொல்லிட்டு அடி சிரிக்கி அதுக்குள்ளே ஆசை பற்றியா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதே சைட் ஜங்குக்கை ஜிம்மின் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, ஒழுங்காக வயனு கூட சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிற வழியை பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் அந்த ரூமில் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் கையில் ஒரு பால் சிம்மு கொடுத்து வயன் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ சரியா? என் தம்பி கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனால் உன்னை புரிஞ்சுப்பான், சண்டை போடாமல் அவன் என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும்தான் சொல்லும் சரியா? சரிம்மா அதெல்லாம் நான் சரின்னே சொல்கிறேன். சரி உள்ளே போ, யாழ் நீ கூட்டிகிட்டு போ. சரிம்மா வா வயன் அப்படின்ட்டு நீங்களும் யாழும் இப்போ உங்கள் ரூமை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. யாழ் அதை பார்த்துட்டு வயன் என்னடி பதட்டமாக இருக்கா?
ஆமாம் யாழ், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இப்போது நானே என் மாமாவும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்க போகிறோன்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ யார் உங்களை திருப்பிட்டு, இதை பாரு வயன், நீ ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படியோ அடைஞ்சிட்ட. நான் இதை தக்க வச்சுக்கிறது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாரு, ஏதாச்சும் பண்ணி இன்றைக்கும் உனக்கும் உன் மாமாவுக்கும் ஏதாச்சும் நடந்துடும். அப்போ தான் உன் மாமா உன்னால் யார்கிட்டே பிடிக்க முடியாது. என் மாமாவை என்கிட்ட யார் பிடிக்க போகிறா? அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். உன் மாமா உன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ட்டு யாழ் சொல்கிறா. நீங்களும் சரின்ற மாதிரி சிரிச்சுட்டே இப்போ ரூம் கிட்ட வந்தாச்சு. அப்போ யாழ் தான், வயன் சரி உள்ளே போ, நான் வெளியே சாத்துக்கிறேன். யாழ் பயமாக இருக்குடி, போடி அப்படின்ட்டு உங்களை தள்ளிடுறா உள்ள. இப்படி நீங்கள் வெடுக்குன்னு உள்ளே போயிடுறீங்க. சங்க் நிமிர்ந்து பார்த்துடுறாரு, நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஐயோ பாவி எப்படி தள்ளிட்டா அப்படின்ட்டு அப்படி போலாமா வேணாம்னு சொல்லிட்டு வாசலாண்டே நிற்கிறீங்க. அப்போ ஜங்க் உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் திருப்பி குனிஞ்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு, மாமா அம்மா பால் கொடுத்தாங்க அப்படிங்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் ஜங்க் வாங்கவே இல்லை. நீங்கள் என்னன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அகெயின் வந்துட்டு, வயன் இதை பாரு, நான் இப்பயே சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி சொல்லலை அது இதெல்லாம் வந்துடாது அப்படின்ட்டு சங்க் சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவும் புரியல. என் அம்மாவும் என் அக்காவும் சேர்ந்து என்னை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி அவ்வளோ கூட விருப்பம் இல்லை. இதை பாரு வயன், என்னை நெருங்கணுன்னே நினைக்காத. என்னைக்கும் நான் இப்பயே தான் இருப்பேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிட்ட சங்க் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு செகண்ட் உங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதே அனலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு 5 minutes ஆகுது. அப்படியே யோசிச்சுட்டே இந்த பெட்டில் தான் உட்காடுறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு உங்களால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்போ மாமா என்ன காதலிக்கல, கட்டாயப்படுத்தி தான் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? மாமா நீ என்ன விரும்பலையா? அப்போ அப்படின்ட்டு ரொம்ப அழறீங்க. உங்களால் அதை எப்படி வெளியே சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அப்படியே தேம்பி அழுக. இந்த சைடு ஜிமின் ஜங்க் வந்துட்டு நேராக ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறாரு. ஜிமின் இப்போ தான் தூங்கலான்னு போயிருப்பாரு. உடனே யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஓ நைட்டில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டுறானுங்களே அப்படின்ட்டு ஜிமின் போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக்கு, டேய் நீங்கள் என்னடா பண்ணுற, இன்னைக்கு உனக்கு சாப்பிட்டு முகூர்த்தமாச்சே அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் உள்ளே வந்துட்டு அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. ஜிமினுக்கு புரிஞ்சிருது. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல. டே மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீ மூடு. டேய் நான் சொல்கிறத கேட்காம போய் தான் உன் வாழ்க்கை. ஜிமின் வாய மூடிடு. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு தான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ இப்படி பேசிகிட்டு இருந்தனா இங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவேன். டே இதெல்லாம் தப்புடா. ஏன் உனக்காக தான்டா வந்திருக்கா. அவள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாடா. ஏன் நீ அவளை புரிஞ்சுக்க மாட்டேற? உன்னை விட்டு போனவளே நினச்சிட்டு இருக்க. டேய் அவள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு இங்கே வலிச்சிருக்காது. நான் அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்திருந்தா எனக்கு இங்கே வலிச்சிருக்காது. ஆனால் நான் உனக்கே தெரியும்லடா, தெரிஞ்சு எப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். ஐயோ ஜங்குக், இங்கே பாரு, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. எனக்கு இன்னும் வரைக்கும் வருத்தம் இருக்குது தங்கச்சி இறந்ததில்ல. ஆனால் கொஞ்சமாச்சும் வயனை பற்றி யோசி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆஹா ஜங்குக் காதல் ஏறவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்டா. நீ இங்கே வந்து உட்காந்துருந்தா தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வயன்ட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு கட்டாயப்படுத்தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டேன். டேய் ஏன்டா இந்த பாலை பார்த்த? ஏன்டா ஏன் அவளுக்கே தெரியும் தானே? அவளுக்கு தெரியாது. உங்கள் அம்மாவும் அக்காவும் போய் சொல்லி தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எதுக்குடா இப்படி பண்ண? ஷோ அந்த புள்ள என்ன நினச்சிருக்கும்? அவள் என்ன நினச்சா எனக்கு இப்போ யாரை பற்றி யோசிக்கிற நிலமையில எனக்கு தூணும் அப்படின்ட்டு ஜங்குக் மேலே போயிடுறாரு. ஜிமின்க்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரும் அமைதியாக விட்டுடுறாரு. இந்த சைட் மார்னிங் நீங்கள் இப்போ தான் வேக்க பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் சூரிய ஒளி அடிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. நேற்று வச்ச மாதிரி அதே மாதிரி பூவெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸ்வீட்டு பழம் பாலுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. உங்களை எந்திரிச்சு நீங்கள் போயிட்டு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஏன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இதானா? ஆனால் ஏன் மாமா கூட பிடிக்கல? ஏன் மாமாக்கு என்ன ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு உங்களை ஃபுல்லாக பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்படியே கீழே போனால் அங்கே இருக்கவங்களாம் எதுவும் நடக்கலைன்னு நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு அந்த ரூமில் இருக்க பூவெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்கீங்க. அந்த பால் எடுத்து அப்படியே சிங்கில் ஊற்றிடுறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்க ஊற்றுறப்போ அப்படியே மிரர் கிட்ட வந்துட்டு உங்கள் சாரி பின்னெல்லாம் எடுத்துட்டு அப்படியே உங்கள் தலையெல்லாம் கொஞ்சம் கலைச்சிட்டு உங்கள் நெத்தியில் இருக்க குங்குமத்தையும் அழைச்சிட்டு வலையெல்லாம் கொஞ்சம் உடச்சி அங்கங்கே போட்டுட்டு அப்படி நிற்கிறீங்க. உங்கள் முகத்தில் துளி அளவு கூட சந்தோஷமே இல்லை. அவ்வளோ சோகம் இருக்குது. அப்படியே நீங்கள் டைமை பார்க்குறீங்க. பார்த்தா காலையில் 6 தான் ஆகுது. உங்கள் அம்மா பாட்டிலாம் எந்திரிச்சிருப்பாங்க.
ஆனால் பாட்டி வந்துட்டு நேற்று உங்கள் 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம்ன்றதுனால உங்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த வீட்டில் நீங்களும் சங்குக்கு மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ சங்குக்கு இல்லை. நீங்கள் எதுவுமே யோசிக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சங்குக்கோட புல்லட் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சங்குக்கு வந்துட்டாரு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ சங்குக்கு மேலே தான் வராரு. உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னது மாமா, எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. ஆனால் நான் அப்படியே போனால் நமக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு நினச்சி என் அம்மாவும் பாட்டியும் வருத்தப்படுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் சைலண்டாக ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. இப்போ கீழே அவங்க பாட்டி சத்தம் தான், அடியே ஒயனை எந்திரிச்சிட்டியா? ஐயோ, என் பேரில் என்ன கோலத்தில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே வேகமாக ரூமுக்கு வந்து டோரை தான் தட்டுறாங்க. ஒயன் எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டி என்ன இவ காணோம், ஷோ மண்டை மட்டும் தான் தெரியுது, வெளியே வாடி கொஞ்சம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க. பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இருக்க கோலம் அப்படி. அந்த கோலத்தை பார்த்தா அவங்க 2 பேத்துக்கும் நைட்டு எல்லாம் நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை பார்த்துட்டு ஏன் பாட்டி சொல்றி ஆமாம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே உள்ளே ஓடிடுறீங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இதை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உள்ளே வந்து நீங்கள் அப்படியே டோரில் சாஞ்சு பயங்கரமாக அழறீங்க. அந்த சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு. அப்படியே உங்கள் ஐஸ் டேஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ சங்குக்கு வெளியே வராரு. அவரை நீங்கள் பார்க்கல. அப்படியே நேராக நீங்களும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சாரி எடுத்து கட்டிக்கிறீங்க. சங்குக்கு அங்கே இல்லை, அவர் கீழே போயிட்டாரு. இப்போ கீழே உங்கள் அம்மா பாட்டி அண்ட் உங்கள் அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் பொறுமையாக கீழே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ஒயன் முத நாள் கல்யாணம் எல்லாம் நல்லா போச்சுல, நீயும் சங்குக்கும் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க, வெக்கப்படுறீங்க. உங்கள் பாட்டிக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப சங்குக்கு தான் ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இப்போ ஜிமின் உள்ளே வராரு. என்ன டிஸ்கஷன் நீங்கள்? டேய் ஜிமினா இங்கே வாடா அப்படின்ட்டு சங்குக்கோட அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா? சங்குக்கு நேற்று சந்தோஷமாக இருந்திருக்கான். ஒயன் பாரு, அவன் முகத்தை பாரு எவ்வளோ பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. உங்கள் முகத்தில் வருத்தம் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அதை அப்படி பார்த்துட்டு அப்படியே சங்குக்கு பார்க்குறாரு. ஜிமின் வந்துட்டு ஆமாம்மா ரொம்ப பொலிவாக இருக்கா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு சங்கு பக்கத்தில் தான் உட்கார்றாரு. பாத்தியாடா பையனை பாத்தியா, எங்கே உங்கள் 2 பேத்துக்கும் எதுவும் நடக்கலன்னு சொன்னால் எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்னு உங்கள் 2 பேருக்கும் நடந்த மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் மாதிரி யோசிடா, பையன் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு. ஜிமின் எனக்கு கொட்டிக்கு தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு சங்கு அங்கே போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். சங்கு உங்ககிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டார். நீங்கள் எவ்வளோ தான் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் மனுஷன் பிடி கொடுக்கவே மாட்டார். வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அடுத்த நாள் காலையில் போயிடுவார். அந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போ 1 ஃபைன் டே நீங்கள் கிச்சனில் பரபரப்பாக நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. அது எல்லாமே சங்குக்கு பிடிச்சது தான். மாமாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் செஞ்சு குடிச்சாலாச்சு மாமாவுக்கு என் மேலே பாசம் வருமா? என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் போச்சு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வழி தான், பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு சங்குக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அதிரசம், வடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ மதிய நேரம் தான். சங்கு வீட்டுக்கு வராரு சாப்பிட. மாமா சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. அவருக்கு பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. சங்குக்கு உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. மாமா இதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நானே சமைச்சேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் எடுத்து வைக்கிறீங்க, வடை எடுத்து வைக்கிறீங்க, அப்புறம் 2 குழி பணியாரம் எடுத்து வைக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே சங்குக்கு அவர் எதையோ நினச்சி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போது சங்குக்கும் நிலாவும் வயலில் உட்காந்துருக்காங்க. நிலா வந்துட்டு சங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவரே பார்த்துட்ருக்கா. ஏய் என்னாடி என்னையே பார்த்துட்ருக்க, பசிக்குதுடி, ஏதோ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னல, சீக்கிரம் எடுத்து கொடு, பசி உயிர் போகுது. இதோ எடுத்துறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதில் பணியாரம் தான் இருக்குது. சங்குக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும்டி, வாவ் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்க, நானே சாப்பிடவா? எல்லாம் உங்களுக்கு தாங்க, இது கார சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்து ஊட்டி விட்டுறா. சங்கு அதை சிரிச்சுட்டே சாப்பிடுவார். ஏய் கையில் என்னமோ இருக்குடி, அம்மா நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடி, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி எனக்கு செஞ்சு தருவியா? கண்டிப்பாங்க, உங்களுக்கு செய்யாமல் வரங்க போகிறேன் அப்படின்ட்டு நிலா சொல்கிறா. ஸோ 2 பேரும் சிரிக்க. இப்போ ப்ரெசென்ட்டில் சங்குக்கு ரொம்ப கோவம் வருது. வந்த கோவத்தில் அந்த தட்டை தூக்கி அப்படியே செவத்தில் அடிச்சிடறாரு. நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. பாரு எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை, உன்ட்ட இப்போதெல்லாம் நான் கேட்டேனா? வந்துட்டான். இந்த பாரு இனிமேல் நீ சமைக்க தேவையில்லை, நீ சமைச்சானா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு சங்கு அங்கேருந்து கோவமாக போயிட்டுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க.
நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சேன். நான் எந்த தப்பு பண்ணலை. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டு ஆளுகளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சமுக்கு அங்கேருந்து போயிருப்பாரு. இப்போ நீங்கள் தான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. நைட் ஆகுது. சமுக்கு வராரு. அந்த இடமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவர் தூக்கி போட்டு உடச்சது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. சைலண்ட்டாக அப்படியே மேலே வராரு. நீங்கள் அப்படியே லைட்டு கூட போடாமல் அந்த சைடு பெட்டுக்காக படுத்துருக்கீங்க. அப்படியே நீங்கள் லைட்டை சமுக்கு போடுறாரு. லைட்டு போட்ட உடனே அப்படியே நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. சமுக் தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அழுது ஒரு மாதிரியாக இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் பயந்துட்டு நிற்கிறீங்க. ஆமாம், இன்னும் உங்களுக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்கிட்ட கோவப்படாதீங்க, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சம்மு உங்ககிட்ட வந்துட்டு, சாரி வயன், அழாத, நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், எனக்கு பசிக்குது, இதை நான் செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே வர பார்க்குறீங்க. பசிக்குதுன்னு சொன்னேன், தோசை சமைக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக கீழே போகிறீங்க. என்னதான் அவர் உங்ககிட்ட மார்னிங் கோவப்பட்டிருந்தாலும் இப்போது அவரே வந்து பசிக்குதுன்னு கேட்டோன்னே கடக்கடன்னு போயிட்டு நீங்கள் ஜம்முக்கு திருப்பியும் வந்துட்டு தோசை சுடுறீங்க. பசிக்குன்னு சொல்லிட்டு அழகாக சுட்டு கொண்டு வந்து டேபிளில் வச்சுடுறீங்க. இப்போ ஜம்முக்கு கீழே வராரு ஃப்ரெஷ் ஆகிட்டு. நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அவர் பாட்டு சாப்பிட்றாரு. உங்களை சாப்பிட்டியா எதுவுமே கேட்கல. அப்படியே அவர் சாப்பிட்டுட்டு மேலே போயிடுறாரு. இப்படியே நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் ஒரு ஓரமாக படுக்கிறீங்க. ஜம்முக்கு அந்த ஓரம், நீங்கள் இந்த ஓரம், உங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த டச்சஸுமே இல்லை. அப்போ நீங்கள் தான், மாமா மாமா நான் கேட்கவா? கேளுவாயன், நீங்கள் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஜம்முக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த பதிலை சொல்லலாமான்ட்டு. எனக்கு விருப்பம் தான், ஆனால் அம்மாவும் அக்காவும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால தான் பண்ணிக்கிட்டேன். அப்போது உங்களுக்கு என் மேலே எந்த ஆசையும் இல்லையா மாமா? அப்போ சமுக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. நீங்களும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. வருவாயன், நான் எப்பயும் சொல்கிறேன், நான் என் ஒய்ஃபாலாம் நினச்சதே இல்லை. நான் எப்பவுமே உன்னை அக்கா பொண்ணு, என் பொண்ணு மாதிரி தான் நினச்சிருக்கேன். என்னால் உன்னை ஒய்ஃபை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. உங்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படியே மனசில் குத்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு சேட் ஸ்மைலோட திரும்பி படுத்துக்கிறீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் தான் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக கூட பின்னிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, பையன் கூட பின்னுறதுலாம் இருக்கட்டும், அதை கூட முதல்ல. அம்மா என்னம்மா இதை பாரு, உங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆக போகுது, இன்னும் இதுவும் நல்ல செய்தி இல்லையா? அப்போது உங்களுக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது, அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அம்மா 1 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன நல்ல செய்தி? இந்த பாரு, எதிர்த்து விட்ட மீனா அதுக்குள்ளே புள்ளிய பெற்றுட்டா. அம்மா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. ஐயோ கடவுளே, அவன் முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போலடி அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சாரிடா, ரொம்ப ஒரு மாதிரி டக்கு ஸ்லிப் ஆகுது. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பையனை இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும், அப்போ தானே நானும் சொல்ல முடியும் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே இல்லை. அங்கே ஒருத்தர் என்னை பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், அம்மா பாட்டி நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் உண்மையை சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான், சொல்லுடி, என்னத்தை கேட்க போகிற சொல்லு, உண்மையாக மாமா என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டோடனே 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்போ ஆமாம் வைனு, என் பையன் வந்து உன்னை விரும்புகிறதா அவனே வந்து சொன்னான், அதுக்கப்புறம் தான் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். பாட்டி போய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சுக்கிறீங்க. அவங்க 2 பேத்துக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஒயன் பாட்டி கரெக்டாக தான் சொல்கிறாங்க, சமுக்கு உன்னை பிடிக்கும், அவன் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அம்மா நீயும் போய் சொல்லுது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே தெரிஞ்சு போச்சு மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் துளி அளவு கூட விருப்பம் இல்லைன்ட்டு. 2 பேரும் அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவை பாட்டியும் அப்படியே முடிச்சுட்டு பதில் சொல்ல முடியாமல் கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? பாட்டி நீயுமா? எதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னப்பயே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கலாம்ல? எதுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீங்கள் அவரை கஷ்டப்படுத்துறீங்க? என்னடி என்னென்னமோ பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, மறுபடியும் நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஆமாம் என்கிட்டே சொல்லிட்டாரு, தயவுசெய்து இங்கேருந்து போங்க, என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் வந்துடாதீங்க அப்படின்ட்டு அப்படியே ரூம் போடிடுறீங்க. அவங்க 2 பேத்துக்கு என்ன பேசனே தெரியல. அப்படியே வெளியே வராங்க. கரெக்டாக இப்போ சங்குக்குள்ளே வராரு. அப்போது உங்கள் பாட்டி பார்த்துட்டு, டேய் சங்கு, ஏன்டா ஒயன்கிட்ட நீ சொன்ன? என்ன சொன்ன? நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்தா கல்யாணம் பண்ணி வச்சோன்னே, உண்மையாக தானே சொன்னேன், போய் சொல்லலை அப்படின்ட்டு சங்கு உள்ளே போகிறாரு. அப்போது உங்கள் அம்மா தான், விடு, அதான் 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்களே, புரிஞ்சுப்பாங்க,
அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அழுதுகிட்டே போனீங்க, அப்படியே ரொம்ப அழுதுட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் மாமாவும் உங்களை புரிஞ்சுக்கல, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்காதா? அப்படியே நீங்கள் அழுதுட்ருக்க இப்போ ஜங்க் மேலே வந்துட்டு லைட்டு போட்டுறாரு. எப்பவுமே உனக்கு லைட்டு போடுற பழக்கம் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஏன் ஒரு வயம் சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு மேலே ஜங்குக்கோ வேறு எதுவும் சொல்லலை, அப்படியே அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா பாட்டின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த டைம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அங்கே தான் இருக்காரு. இப்போ உங்கள் பாட்டி தான், என் பையனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆக போகுது, இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை, அதான் 2 பேரையும் அனுப்பிச்சி வைக்கலான்ட்டு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்க கூட இல்லை, அப்படி திரும்பிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான், பையன் அத்தை சொல்கிறது சரிதான், நீயும் ஜங்குக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கிறீங்க. அப்போ ஜங்க் தான், சரி மாமா போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இப்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் தான் போக போகிறீங்க. நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா பக்கத்து ஊரில் இருக்குது குலதெய்வம் கோயில், அதனால் நீங்கள் அப்படி தான் போகணும். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இதே சைடு எல்லாரும் உங்கள் 2 பேரையும் வழி அனுப்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு, ரெடி ஆகிட்டியா மேன்? ரெடி ஆகிட்டேன் மேம், போலாவா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. இப்போது எல்லோரும் உங்களை வணி அனுப்பியாச்சு. நீங்கள் 2 பேரும் இப்போ பைக்கில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி புது ஃபீலிங்காக இருக்குது, ஏன்னா ஜங்கு கூட பைக்கில் போக போகிறீங்கல்ல. அப்படியே நீங்கள் பைக்கில் உட்காந்துருக்க உங்கள் அம்மா பாட்டியும் உங்களுக்கு டாட்டா சொல்கிறாங்க. நீங்கள் திருப்பி சொல்லவே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுடுறாங்க. இப்போது ஜங்குக்கு எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த டிரைவே. நீங்கள் ஜங்குக்கு பிடிக்காம பின்னாடி கம்மி தான் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, விழுந்துருவோங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஷோல்டரை பிடிச்சா எதனா தப்பாக நினச்சிப்பாருன்னு சொல்லிட்டு பிடிக்காமே உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஜங்கு அதை போடுறாரு. நீங்கள் அப்படி போயிட்டு ஜங்கோட செஸ்ட்டில் இடிச்சிட்டு அப்படி பின்னாடி வரீங்க. ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு உயிரே போச்சு. அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜங்கு வந்துட்டு, என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயந்துட்டேன். பிடிச்சிக்கோ, எட்டிமா பின்னாடி. பின்னாடி பிடிக்க முடியல மாமா, கஷ்டமாக இருக்குது. சரி, ஷோல்டரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, ஏன்னா ஜங்குக்கா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு பிடிவோம், கிளம்பணும். அதை பிடிக்கிற மாமா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் வைக்கிறீங்க. நீங்கள் வச்சோன்னே அவருக்கு ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீலிங்காக இருக்குது. என்னமோ அவரால் சொல்ல முடியல. அவர் மனசு அந்த கை அங்கே இருக்கிறது ரொம்ப விரும்புது. அப்படியே உடனே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியும் ஒரு வழியாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுறீங்க. ஸோ மறுநாள் மார்னிங் தான் வந்திருப்பீங்க. அதனால் 2 பேரும் கோவிலில் இருக்க அந்த இடத்துல பாத்ரூம்லேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பேரும் சாமி கும்பிட்றதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சம்திங் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆடுறீங்க. அப்போ ஜங்க் தான், என்னாச்சு உனக்கு? தெரியல மாமா, இதுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது, சரியாக சாப்பிடல, அதனால தான். உன்னை யாரும் சாப்பிட வேணாம்னு சொன்னான்? இல்லை மாமா, குலதெய்வம் கோயிலுக்கு வரேன், நான் விரதம் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வா சாப்பிடு. இப்போ கஷ்டப்பட்டு விரதம் இருந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும், நான் சாமியை பார்த்துட்டு பூஜையை முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னு ஜங்கு சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பூஜையாக ஆரம்பிக்குது. அங்கே உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க புருஷனுக்காக நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணுறீங்க. ஆனால் மற்ற புருஷங்க மாதிரி உங்கள் பக்கத்திலே இல்லை. அவர் இந்த கோயிலில் இருக்க பின்னாடி ஏரியாவில் உட்காந்துட்டு ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாக உட்காந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு வயசான பாட்டி வந்துட்டு, அம்மாடி என்னம்மா தனியாக பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்காரங்க? அது அவர் கொஞ்சம் வேலையாக இருப்பார் பாட்டி. என்ன வேலை? பொண்டாட்டிங்க கஷ்டப்பட்டு விரதம் கிடக்கு, எல்லாம் அவனுக்காக தான். அதை விட்டுவிட்டு அவன் என்ன பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவன் சொல்லு, நான் போய் இழுத்துட்டு வரேன். ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு இதுவும் சொல்ல வேண்டாம். ஐயா என்ன பிள்ளை நீ இந்த காலத்தில் புருஷனுக்கு இப்படி பயப்படுற? அங்கே பாரு, அவள் ஒருத்தி அவன் புருஷனை வாடாங்கிறா, அவன் என்ன போடிங்கிறான். நீ என்னம்மா இன்னும் புருஷனை நினச்சிட்ருக்க? அதெல்லாம் அந்த காலம். இப்போ நீ கஷ்டப்பட்டு அவனுக்காக தானே இந்த வேண்டுதலெல்லாம் பண்ணுற. அது ஆமாவா இல்லையா? ஆமாம் பாட்டி. அப்போ அவன் தான் இதெல்லாம் பண்ணணும். சொல்லு, உன் புருஷன் யார், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்.
அங்கே இருக்காரு அவர் தான். பாட்டி கோவமெல்லாம் பேசுகிறாதீங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ சங்கு பக்கம் தான் வராரு. சங்குக்கு இப்போ ஜிமின் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. ஆமாடா, இல்லை பார்த்துக்கோ சரியா? எப்பா தம்பி? ஆ ஆ சரிடா. ஒன்னத்தான் என்னையா? ஆமாம் இங்கே வா. என்னாச்சு பாட்டி? டேய் வைத்தியக்காரா? வைத்தியக்காரனா? பின்ன வேற என்ன சொல்லணும் ஒன்று? அங்கே உன் பொண்டாட்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு அவ்வளோ வேண்டுதல் பண்ணிக்கிருக்க, நீ என்னடானா இங்கே உயாரமாக என்னத்தையும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி அது முக்கியமான வேலை, அதனால தான். என்னத்த உனக்கு முக்கியமான வேலை? அங்கே பாரு உன் பொண்டாட்டியே பாவம் பிள்ளை மயக்கமாக இருக்கா, நீ போயிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ பண்ணிப்போ. நான் எதுக்கு பண்ணணும்? நீ எதுக்கு பண்ணணுமா? நீ தானே வீட்டுக்காரன். அது ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ நீ தான் பண்ணணும் போ அப்படின்ட்டு பாட்டி சமுக்கு தள்ளுது. சமுக்கும் வேறு வழி இல்லாமல் அப்போ உங்ககிட்ட தான் வராரு. ஐயோ இந்த பாட்டி சும்மா இல்லாமல் ஒரு நோண்டி விட்டுருச்சு போலேயே, இப்போ அவர் அதுக்கும் என்னதான் திட்டுவார் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ சமுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே பொங்கல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களுக்கு அதை எடுத்து போடுறது இதை எடுத்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் சமுக் உங்களுக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு. நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி கிளம்பலான்னு சொல்லிட்டு பைக் கிட்ட வரீங்க. அப்போது ஜங்க் தான் மயன். சொல்லுங்க மாமா, உனக்கு எதனா வேணுமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எதுவும் வாங்காமல் போகிறேன்ட்டு உனக்கு எதுவும்? அது இல்லை ஜிமின் தான் சொன்னான் அந்த மாதிரி கூட்டு போனால் எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜங்க் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்த சந்தோஷம் அப்படியே போயிடுது. ஏன்னா அவரே யோசிக்கலை, ஜிமின் சொன்னதுனால தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் இல்லை மாமா எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம போகலாம். நிஜமாவா? நிஜமா தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இப்போ பைக்கை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு ஷோல்டரில் தான் ஹேண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்க் உங்கள் கூடவே இருந்தாலும் என்னமோ ஒரு உங்கள் விட்டு தள்ளி இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு. இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ மெயின் ஃப்ளாஷ்பேக். இப்போது இல்லை வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ அவரோட பாட்டி வந்துட்டு, அடியே சிரிக்கி என்னடி நேரம் போன நேரத்தில் உட்காந்து இப்படி அழுதுக்கு இருக்க, என்ன தான் ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை விளக்க மாற்றி எடுக்கவா? பாட்டி நான் வரப்போ 3 பொறிக்கு பசங்க என்னை தப்பாக பேசிட்டானுங்க. தப்பாக பேசிவிட்டானுங்களா? விடுபட்ட பயலக நீ அப்படியே வந்தியா? நீ தான் பேசுவியடி. நான் பேசினேன், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. என்னத்தை பேசினானுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சவுக்க விரும்புறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நிலா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நிலாவோட ஃபேஸ் சுத்தமாக சரியில்லை, அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. இப்போ போயிட்டு அழகாக வந்துட்டு கிளம்புறா. ஏன்னா இன்றைக்கி அவள் ஜங்குக்கு பார்க்க போகணும். இன்றைக்கி வயலில் அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அவளை போய் பார்த்தா தான் ஜங்குக்கு வேலையே ஆகும்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் மச்சான் சீக்கிரம் எட்ரா போகலாம் அப்படின்ட்டு ஜிம்மி சொல்கிறாரு. ஏய் எட்ரா நிலா வரட்டும், ஏய் நிலா வரட்டும், சூரியன் வரட்டும், ஏன்டா என் உயிரை எடுக்கிற? சீக்கிரம்டா, நீ பண்ணுற காதல் என்னால் பொறுத்துக்கவே முடியல. எப்படியாவது தயவு செய்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்து ஊருக்கா போயிடு. என்ன நான் ஏன்டா பக்கத்து ஊருக்கு போனோம், பொறுக்க முடியல நீ போ. ஐயோ அதோ வருது பார் உன் நிலா. சரி அப்படின்ட்டு ஜிமின் ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நிலா தான் சிரிச்ச முகமாக வந்துட்டுருக்கா. பாருடா நிலாவை அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வர மாதிரி வராப்பார். ஆமாம் காக்கைக்கு தன் குஞ்சு புன் குஞ்சு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் நிற்க. நிலா வந்துட்டு, சாரிங்க லேட் ஆயிடுச்சா, என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். என்னை பார்த்துட்டிங்களா, இப்போ போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நிலா சொல்கிறா. சங்கு சிரிச்சுட்டு போயிட்டு வேலையை பார்க்குறாரு. நிலா சங்கு பார்க்குறப்பெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கா. ஆனால் அவர் பார்க்காத டைம்லாம் அவர் முகத்தில் ஒரு சோகம் இருக்குது. அதை சங்கு நோட் பண்ணிவிட்டு அப்படி கிட்ட வராரு. நிலா சொல்லுங்கள் என்னாச்சு, அது முடிஞ்சிச்சா? நீ எதனா என்கிட்ட மறைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இந்த பாரு முகம் அப்படி வாடி இருக்கு, என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை சங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள். நிலா போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. உண்மையாக தான் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நிலா சொல்கிறா. சங்குக்கும் சரி இவ்வளோ சொல்கிறான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். அந்த 3 பொறுக்கி பசங்களும் நிலாவை தினைக்கும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. அவள் கையை பிடிச்சி இழுக்கிறது, தாவணியை பிடிச்சி இழுக்கிறதுன்னு. ஆனால் நிலாவால் இது ஜங்கு கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். ஜங்கு அவங்கள உண்டிலன்னு பண்ணிடுவார். அதனால் ஊரில் இருக்க எல்லாருக்கும் நிலா வந்து தப்பானவன் நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதனாலே வந்து ஜங்கு கிட்ட இவனுங்க இந்த மாதிரி வம்பலுக்கிறத சொல்லவே மாட்டான். ஒன்று ஃபைன் டே இப்போது சங்கு தான் காலையில் வெயிட் பண்ணிட்டுருக்கா நிலாக்காக. டேய் மச்சான் என்னடா இன்னைக்கு ஒன்றெல்லாம் லேட்டாக வருது? எப்படா வரும், சூரியனே வந்துருச்சுடா. டேய் இருடா வந்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு சொல்கிறாரு. ஆனால் நிலா வரவே இல்லை. டேய் மச்சான் வேலை இருக்குடா, வரட்டும். டேய் என்னடா ஆச்சு, எனக்கும் சீக்கிரம் வந்துடுவா, இன்றைக்கி என்னடா வரவே இல்லை. டேய் எல்லா நாளும் வந்துடுவாளா என்ன, அவளுக்கு எதனா வேலை இருந்திருக்கும், நீ வா வேலையை பார்க்கலாம்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சவுங்க வேலை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு சம்திங் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. அவரால் வேலையில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படியே ஒரு மதியம் ஆகுது. ஸோ அந்த ரோட்டில் போகிற வரவங்களாம் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. பாவம் அந்த பிள்ளை எப்படி பண்ணிட்டானுங்க பாவி பசங்க. ஷோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் அங்கே எங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் அதை நோட் பண்ணிவிட்டு, டேய் மச்சான் என்னடா ஏதோ பொண்ணை ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆமாடா கேட்டேன், என்னாச்சு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த வழியாக ஒரு பெரியவர் போகிறாரு. யோ பெரியவரே, ஏண்டா டேய் பெரியவரே யோவுங்கிறியா, ஐயோ சாரியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு, என்னாச்சு எல்லாம் என்ன பேசிட்டு போகிறீங்க? அதுவா, அந்த கிணறு பக்கம் இருக்குல்ல, ஆமாம் அந்த கிணத்துக்கு என்ன, அந்த கிணத்து பக்கம் ஒரு பிள்ளை செத்து கிடக்குது. என்ன செத்து கிடக்குதா அப்படின்ட்டு ஜிமின் ஒரே ஷாக்கு. சவுக்கு அப்படியே வந்துடுறாரு. அவர் மனசுலாம் பதறுது ஒரு மாதிரி. ஆமாம் செத்து கிடக்குது, ஆனால் சாதாரணமாக சாகலை, வேற அந்த பிள்ளைய இறக்க எடுத்துட்டானுங்க போல. ஐயோ என்னையா சொல்கிற, நம்ம ஊரில் இப்படிலாம் எப்போ அநியாயம் நடக்க ஆரம்பிச்சுது தெரியல, கடவுளே எல்லாம் வெளிச்சந்தான் அப்படின்ட்டு அந்த பெரியவர் அங்கேருந்து போயிடுறாரு. சவுக்கு அப்படியே மனசுலாம் படப்படங்குது. சம்திங் தப்பாக இருக்குது. அவர் வேகமாக ஓடுறாரு. டேய் நீ எங்கடா ஓடுற, டேய் நில்லடா அப்படின்ட்டு ஜிம்மினும் பின்னாடி ஓடுறாரு. இப்போ 2 பேரும் அந்த கிணத்து பக்கம் தான் வராங்க. அங்கே ஒரு பொண்ணு ஒரு மாதிரி திரும்பி படுத்திருக்கா, ஃபேஸ் தெரியல. சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. சவுக் அப்படியே கிட்ட போகிறாரு. டேய் நில்லுடா அப்படின்ட்டு ஜிம்மினும் பின்னாடியே வராரு. அப்போ சவுக் அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த பொண்ணோட கை அதை பார்த்தோன்னே சவுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் நின்ன மாதிரி அவ்வளோ வலிக்குது. ஜிம்மினுக்கும் ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு யாருன்னு ஜிம்மினுக்கு தெரியல. அப்போ ஜவுக்கு வந்துட்டு பொறுமையாக கிட்ட போகிறாரு. அப்போ ஜிம்மின் தான், டேய் கிட்டலாம் போவாதடா, போலீஸ் வரட்டோடா, டேய் சொன்னால் கேளுடா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் ஜவுக்கு கேட்கல. அப்படியே கிட்ட போயிட்டு அந்த கையை பிடிச்சி திருப்புறாரு. திருப்பின மனுஷனுக்கு உயிரே நின்று போச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அது வேற யாரும் இல்லை, நிலாதான். அப்போ ஜவுக்கு வந்துட்டு நிலாவா அப்படின்ட்டு ஜிம்மினும் பார்க்குறாரு. நிலா என்னடி பண்ணுற? என்னடி இது உடம்புல காயம், பதிலெல்லாம் ஏன்டி இப்படி இருக்கு? டேய் ஜிமினா என்னடா இவ, நீ தான்டா சொன்ன அவளுக்கு எதனா வேலை இருக்கும் அதனால தான் வரலன்னு. என்னடா ஏ சவுக், எனக்கு புரியலடா. ஏ நிலா ஏந்திரி, எழுந்துடுறி, ஏன்டி துணியெல்லாம் கலைஞ்சிருக்கு, எல்லாம் உன்னை தாண்டி பார்க்குறானுங்க. ஐயோ அப்படின்ட்டு சவுக்கு அவரோட ஷர்ட்டை கழட்டி நிலா மேலே போடுறாரு. டேய் பாருடி, ஐயோ என்னடா இது புரியல ஜிமினா, என்னடா? டே சவுக்கு எந்திரடா முதல்ல. டே நிலாடா, நிலா இது ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க? ஐயோ என் குழந்தைடாவ அப்படின்ட்டு சவுக்கு ரொம்ப அழறாரு. சுற்றி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஜிமின்க்கும் கண்ணெல்லாம் கலங்குது. நீ மச்சா எந்திரா, போலீஸ் வரட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம். டே என்னடா எதுக்கு சொல்கிற? என்ன சொல்கிற? அவன் என் நிலா, அவன் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஐயோ அவள் அடிக்கடி கேட்பாடா, என்னை எப்பவுமே பாதுகாப்பியா. சரின்னு சொன்னேடா. இப்போ நானே அவளை பாதுகாக்காமல் விட்டுட்டல, யாருடா இந்த வேலையை பார்த்துட்டு போவத்த அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சவுக்கு பேச்சே வரலை. அப்படி நிலா ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. இந்த தாவாணியில் நீ அழகாக இருக்கடி, ஆனால் இப்படி உன்னை பார்க்கணுன்னு நினைக்கலடி. என்னடி ஆச்சு நிலா, சொல்றி அப்படின்ட்டு ஆட்டுறாரு. இப்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். இப்போ நிலா வழக்கம் போல் சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்போ வழியில் அந்த 3 பசங்க, இல்லரி, டேய் என்ன வேணும் உங்களுக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், தினைக்கும் சும்மா மம்மி எடுத்துட்ருக்கீங்க, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், ஒழுங்காக வழியை விடுங்க. முடியாதுடி, இன்னைக்கு உன்னை பதம் பார்த்தே ஆகணும், வா. கையை விடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க, என் கையை விடுங்க. இப்போ நீ வரியா இல்லை அப்படி? டேய் விடுங்கடா அப்படின்ட்டு நீங்கள் நிலா ரொம்ப கஷ்டப்படுறா. இதை பாருங்க, என் கையை விடுங்க அப்படின்ட்டு நிலா சொல்ல அவனுங்க 3 பேரும் நிலா கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஆளையில் அதை குடோனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறானுங்க. என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, ஐயோ என்னை விடுங்க ப்ளீஸ். நீ அந்த சவுங்க கூட ஆள் தானே, எனக்கு தெரியும்டி. இந்த பாரு, அவன் தான் பெரிய பிடிங்கின்ற மாதிரி இந்த கிராமத்தில் பெரிய இவனாட்டம் நடந்துக்கிறான். அப்பா தாண்டி இந்த ஊருக்கு தலைவன், ஆனால் அவன் பேச்சு எவனும் கேட்கறதில்ல. எப்போ பார்த்தாலும் இந்த சவுக்கு நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனுக்கு நீ தானே உயிர்னு சொல்லுவான். நீயே இல்லாமல் போயிட்டுன்னு வச்சுக்கோ, அதுவும் நீ இந்த மாதிரி இல்லாமல் போனேன்னு வச்சுக்கோ, சாகிற வரைக்கும் அவன் நினச்சி சாகணும்டி அப்படின்ட்டு நிலாவை ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணுறானுங்க அந்த 3 பேரும். நிலாவால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அவள் கண்ணு திறந்தாலே சவுங்கோட ஞாபகம் தான்.
அவள் கண்ணை மூடினாலும் சங்குக்கோட ஞாபகம் தான். அவனுங்க 3 பேரும் நிலாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறானுங்க. நிலா அங்கேயே செத்துடுறா அந்த வலி பொறுக்காம. அவன் வாயில் லாஸ்ட்டாக வந்த வார்த்தை கூட சங்குக் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான். ஸோ இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன தான் நம்ம மாமா கிட்ட நெருங்கலான்னு முயற்சி பண்ணாலும் அவர் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்ற சோகம் உங்களுக்கு இருக்குது. இப்போது உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணா பார்த்தா ஜிமின் தான். ஜிமினா நீங்களா, இவ்வளோ வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினை வந்து உட்காடுறாரு. அயன் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. இன்றைக்கி தான் கோயிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாண்ணா இன்றைக்கி தான் வந்தோம். சரி காஃபி எதனா குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம் வயன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவர் இன்னும் வரலையே. அவன்கிட்ட இல்லை உங்ககிட்ட. என்கிட்டயா? என்னதுண்ணா? வயன் எனக்கு தெரியும் நீயும் சங்குக்கும் இன்னும் சேர்ந்து வாழலைன்னு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரொம்ப அமைதியாகிடுறீங்க. அப்போது ஜிமின் தான், வயன் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்குமா? சங்குக் சாதாரணமாக இல்லை, அவன் மனசுக்குள்ளே 1000 வலி இருக்குது. அது எதையுமே அவன் உங்ககிட்ட சொல்லலை. என்னடா சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. புரியும், நான் சொல்கிறேன். ஆனால் நீ சங்குக்க நல்லா பார்த்து பண்ண மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இது என்ன நான் கேள்வி? நான் அவருக்காக மட்டும்தான் வாழ்கிறேன். என்னோடய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் என் மாமாக்காக மட்டும்தான் நான் இருப்பேன். அவர் தான் என் உலகம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி சங்குக் இல்லைம்மா. அவன் ரொம்ப துருதுருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நீ சின்ன பிள்ளையாக இருக்கப்பலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீ வயசுக்கு வந்தப்புறம் தான் அவன் கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினச்சான் அப்படின்ட்டு ஜிமின் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்கிறாரு. இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் டே மச்சான் பாருடா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குடா, டே கண்ணை திறந்து பார்க்க சொல்கிறேன் நிலா, ஐயோ நான் அவள் இல்லாமல் எப்போ இருப்பேன் நிலா அப்படின்ட்டு சங்குக்கால ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துறாரு. ஆனால் சங்குக் நிலா கையை விடவே இல்லை, ரொம்ப இறுக பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அங்கே போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. சங்குக்கை நிலா கிட்டேருந்து பிரிக்கிறாங்க. சங்குக் ரொம்ப கத்துறாரு, பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆனால் நோ யூஸ். எல்லோரும் நிலா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஒரு 1 வீக் ஆகுது. சங்குக் 1 வீக்காக வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார். ஜிமின் தான் போயிட்டு தகவல் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சங்குக் லவ் பண்ண பொண்ணு செத்துருச்சு அப்படின்ட்டு. அதை கேட்டவுடனே அவங்களுக்கும் வருத்தம். ஆனால் நீங்கள் அப்போ சின்ன பிள்ளைன்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சங்குக் தான் அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு. அவர் மனசில் 1000 சோகங்கள். எதை வெளியே சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அவர் ரொம்ப நேசித்த ஒரு பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை. அவளை யாரோ அப்யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு சங்குக்கால் எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப கோவம் வருது. இப்படியே உட்காந்துருக்க. ஜிமின் தான் வராரு. டே மச்சான், இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா இப்படியே இருக்க போகிறேன்? வீட்டுக்கு தான் போயேன். நான் என் வீட்டுக்கு போகணும். டேய் இதனடா கேள்வி? உங்களுக்காக உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் இருக்காங்கல்ல, யாரும் வேணாம். என் நிலாவை இப்படி பண்ண சாவடிக்கவும் விட மாட்டேன். எதாவது தெரிஞ்சுதாடா? எதுவுமே தெரியலடா. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இந்த வேலையெல்லாம் எவன் பார்த்தானே கண்டுபிடிக்க முடியல. ஏண்டா அவன் 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 என் கையில் தானே சாப்பிடும். அவன் சாவி என் கையில தான். அவன் இந்த ஊருக்காரனாக தான் இருப்பான், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சங்குக் சொல்கிறாரு. எப்படா இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? தெரியும்டா, இந்த ஊருக்காரன் தான் எவனோ என் நிலாவை அப்படி பண்ணியிருக்கான். அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சி இந்த ஊரில் அவன் ஜெட்டி அவுத்தத்தை வெட்டி எல்லாரும் முன்னாடி எரியல. என் பேர் சங்குக்கே இல்லைடா அப்படின்ட்டு சங்குக் சொல்கிறாரு. சரிடா, இவனை கோவப்படாத, எது இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம். என்னடா பொறுமையாக பார்த்துக்க சொல்கிறேன்? என்ன பொறுமையாக பார்த்துக்க சொல்கிறேன்? உனக்கு என் உயிரிடா, என் உயிர் போயிடுச்சு. அவள் கூட எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன்னு தெரியும்லடா உனக்கு. இத்தனை குழந்தைங்க பெற்றுக்கணும், இப்படிலாம் வாழணும், இங்கே உட்காந்து சாப்பிடணும், அந்த ஊருக்கு போகணும், ஒரே கட்டிலில் ஒன்றா தூங்கணும், ஒன்றா குளிக்கணும், எவ்வளோ ஆசை தெரியுமாடா? எதுவுமே இல்லாமல் போச்சு என் நிலா அப்படின்ட்டு ரொம்ப அழறாரு. ஜிமினும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சமாதானப்படுத்துகிறாரு. அப்போலேருந்து சங்குக் அப்படி தான் வாங்கிட்டுருக்கான். அவன் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக வரும்னு நினச்சான். ஆனால் அந்த பொண்ணு இப்படி பாதிலே போவான்னு நாங்கள் யாருமே கூட நினைக்கல அப்படின்ட்டு ஜிமின் அழுதுகிட்டே சொல்கிறாரு. இந்த சைடு உங்களால் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஜிமின் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு நெஞ்சே பதறுது. என்னென்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் வயன், இன்ன வரைக்கும் அதை பண்ணவனுக்கு எவனே தெரியல. நானும் சங்குக்கும் அலசாத அலசில்ல, தேடாத தேடல, உனக்கு எவனும் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஒன்று வயன், நிச்சயமாக நிலாவை அப்படி பண்ணவனுங்க மட்டும் சங்குக் கையில் மாட்டினானுங்க, அவனுக்கு சாவு சங்குக் கையில் தான்.
அவங்க பாவம் இல்லை. ஆமாம், ரொம்ப பாவம் அவ. ரொம்ப வெகுலி வயனவ. ரொம்ப நல்ல பொண்ணு. எப்போவுமே சங்குக்குனே சுற்றி சுற்றி வருவாள். அதனாலே என்னமோ சீக்கிரம் போயிட்டான் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அழுகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதை பாருவாய், அவள் தான் சங்கு கூட இருப்பா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் இல்லை. இப்போ நீ தான் சங்குக்காக இருக்க. நிச்சயமாக நீ அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியுமா? ஆனால் நீயாச்சும் அவனை சந்தோஷமாக வச்சுக்கோ. அவன் இப்போ வேணா உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். உன்ட காதலை நீ தான் உனக்கு புரிய வைக்கணும். நிச்சயமாக சங்கு உன்னை புரிஞ்சுப்பான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே, நிச்சயமான உங்களுக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஆனால் என் மாமா வாதிலேருந்து நான் மீண்டு கொண்டு வருவேன். அவர் எனக்கு சொந்தமானவர். நான் என் மாமாவை பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. போதும் இந்த வார்த்தை போதும் எனக்கு. இனிமேல் என் சமூகத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. உங்களுக்கு அதே யோசனையாக இருக்குது. நீங்கள் நினச்சி அழுறீங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தான் அந்த பொண்ணோட வலி தெரியும், எந்த அளவுக்கு அவங்க அந்த டைம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிக்கிறப்ப உங்களுக்கு உயிரே போகுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. சங்க் தான் வீட்டுக்கு வராரு. இப்போ நேரம் ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, அம்மா சாப்பிட்டீங்களா, சாப்பாடு கொண்டு வரவா? எடுத்து போய் போயின் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. நீங்களும் கீழே போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சங்க் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக சாப்பிட்ருக்காரு. நீங்கள் தான், மாமா நான் உனக்கு கேட்கவா? சொல்லுவாயன். அது நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாமா? படமா? எதுக்கு இந்த நேரத்தில் படம்? இல்லை மாமா, சும்மா பார்க்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தூக்கம் வருது. அம்மா ப்ளீஸ், எனக்காக 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு மாமா. மயன் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? எனக்கு சின்ன குழந்தையா? இல்லை மாமா ப்ளீஸ், எனக்காக. சரி பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் வேகமாக போயிட்டு அப்படியே டிவியில் படம் தான் போடுறீங்க. அது ஒரு லவ் மூவி அண்ட் எமோஷ்னல் எல்லாமே மிக்ஸ்டான ஒரு மூவி. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. சும்மா இன்னும் காணும். சரி மேலே போய் கூப்பிடலாம் அப்படின்ட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. நீங்கள் மேலே போயிட்டு, மாமா மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. தோறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சங்க் தான் ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்போ தான் பார்க்குறாரு. நிற்கல போ, நான் வரேன் அப்படிங்கிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஷையாக இருக்குது ஜங்குக்கு அப்படி பார்த்த உடனே. ஸோ ஜங்குக்கும் இப்போ கீழே வந்தாச்சு. 2 பேரும் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப ஒரு அழகான மூவியாக இருக்குது. அது லவ் மூவிங்கிறதுனாலே ஜங்குக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் போக போக அதில் ரொம்ப அழகான சீன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்குறப்போ ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்துட்ருக்காரு. ஆனால் சைடில் அவர் 2 கண்ணு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கிறத அவர் கவனிக்கவே இல்லை. அந்த 2 கண்ணு இமைக்காமல் அவரையே தான் பார்த்துட்ருக்கு. அது வேறு யாரோடதும் இல்லை, உங்கள் கண் மட்டும்தான். நீங்கள் தான் படமே பார்க்கல, ஜங்கு கூட அழகாக ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள, வயன் மாமா எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் கடவுளையும் மாமாவுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் அவர் கூட வச்சு கூட மாட்டேங்கிறாரு. பாவம் அவங்க. ஆனால் ஒன்று மாமா, சத்தியமா என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்தேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் மாமா. உன்னை என்னைக்கும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிட்ட யோசிக்கிறீங்க. இப்படியே மூவி முடிஞ்சது. சங்குக்கும் எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்களும் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு தான் வரீங்க. வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக போகிறீங்க. அப்போ சங்கு உங்களை பார்த்துட்டு, பையன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா, எதனா வேணுமா? ஜிமின் வீட்டுக்கு வந்தானா? ஆமாம் வந்தார். வந்து என்ன பண்ணிட்டு போனான்? என்ன சொன்னான்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எங்கன்னு கேட்டார். நீங்கள் வந்துட்டு வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்ன மாமா. அவரும் போயிட்டார். அப்படியா? ஏன் 1/2 மணி நேரமாவா சொல்லிட்டு இருந்தேன்? அது மாமா, அது இல்லை அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தேன்? என்ன சொன்னான்? அது ஒன்றும் மாமா, நம்மளை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தார். வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போக போகிறீங்க. அப்போ ஜங்கு அவரோட கையை, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக நின்று உங்கள் ஐஸை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அல்லில்லை, ஒரு வேளை ஜிம்மின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல. என்ன சொன்னால், அவ்வளோ நேரம் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? மாமா உண்மையாக தோல்ல அப்படி போய் சொன்னேன். அவ்வளோதான், சொல்லு. அது வந்து சொல்லுவாயன். என்ன சொன்னா? நிலா அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ஜங்குக்கு புரிஞ்சுது. அப்படியே
அவரோட கை உங்கள் கையிலேருந்து லூஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அவரை பார்க்குறீங்க. எதுவுமே பேசல மனுஷன். அங்கேருந்து கீழே போகிறாரு. நீங்கள் மாமா மாமா எங்கே போகிறீங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட கேட்காம வெளியே போய்ட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா ஜங்க் அந்த மூவி பார்க்குறப்போ கொஞ்சம் சிரிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரசிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் கிச்சனில் ஒரு பரணை மேலே இருந்து ஒரு பெரிய அண்டானை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுளே, இந்த அண்டானை எடுக்க முடியலையே, இந்த அண்டாவில் தான் புத்தி வச்சா கெடாமல் இருக்கும்னு பாட்டு சொல்லிச்சு. ஷோ இப்போ நான் இது எப்படி எடுப்பேன்? சரி ஸ்டூல் போட்டு எடுப்போம் அப்படின்ட்டு ஸ்டூலை போட்டுட்டு எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கெட்டலை, அவ்வளோக்குள்ளே நீங்கள். அப்போது கடவுளே எடுக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சங்க் தான் வீட்டுக்குள்ளே வராரு. மாமா கேட்போம். மாமா ஒரு நிமிஷம். சொல்லு பாய். என்ன அது? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? அந்த பரணை மேலே இருக்க பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துறீங்களா? எனக்கு எட்டவே மாட்டேங்குது. சரி எடுத்துறேன் அப்படின்ட்டு சங்கும் அப்படி வராரு. ஸ்டூல் மேலே ஏறுங்க. எனக்கு எதுக்கு ஸ்டூலு? இல்லை அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல மாமா. பாரி நானே ஆகிட்டு தான், எனக்கே ஸ்டூலா தள்ளாது அப்படின்ட்டு ஸ்டூலை தள்ளிவிட்டு அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறீங்க சங்குக்க. இந்த அப்படி ஆமாம், எதுக்கு இப்போ இந்த அண்டா உனக்கு? அதுவா, பாட்டி தான் சொல்லிச்சு மாமா, இதில் மாவு ஊற்றி வச்சா கிடாமல் இருக்குன்ட்டு. ஓ சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறாரு. அப்போ நீங்கள் சங்கோட கையை பிடிச்சிடுறீங்க. அவர் என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. மாமா நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு. நீங்கள் என்னடி என்ன? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா இந்த வேஷ்டியில் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே புரியல அவருக்கு. நான் அழகாக இருக்கணும் கேடி அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. சமுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதில்ல. இப்போ நீங்கள் தான் அந்த அண்டானை பின்னாடி கொல்லைப்புறத்தில் உட்காந்து கழுவிட்டு இருக்கீங்க. அப்போது 2 சத்தம், வயனு அம்மாடி வயனு. நீங்கள் அந்த அண்டானை தொப்பன்னு கீழே போட்டுட்டு இப்போ 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் 2 பேரையும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஐயோ வயன், அம்மா மன்னிச்சிருமா. ஐயோ நீ பேசாமல் அம்மாவால் இருக்கவே முடியலடி. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் ஏன்டி இவ்வளோ போவோம்? ஓ நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப சின்ன காரியம் இல்லை, நான் அசால்ட்டாக மன்னிச்சு விடுறதுக்கு. பாட்டி நீ பேசவே பேசாத போ. என் பிள்ளை பாட்டியை புரிஞ்சுக்கடி. இந்த பாரு எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். உன் மாமன் நீ கட்டிக்கிட்டா நம்ம குடும்பத்தில் வருஷம் நல்லா போயிட்டு மலையேறி சாமி கும்பிட்றன்னு வேண்டிக்கிட்டே நீ. அதனால தான் இந்த ஓட்டாங்காலை வச்சுட்டு நீ மலையேற போறியா? 2 பேரும் தயவு செய்து இங்கே போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்தான் என்ன சத்தம் எங்க அப்படின்ட்டு வராரு. இப்போ நீங்கள் அமைதியாயிட்டுறீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான், சங்குக்கு ஏன்டா இப்படி பண்ணுறா? அவன் பொண்டாட்டி பேசவே மாட்டேங்கிறாடா. பேச மாட்டாளா? ஏன்? ஐயோ உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ட்டு, உனக்கு விருப்பம் இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதனால தான் எல்லாம் உன்னால தான்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருமா ஒழுங்காக போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த கோழி கழுத்து திரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி திரும்பிடுவேன், கிளம்பு. என்னடா நீயும் அப்படி சொல்கிற? டேய் அம்மா ஏன்டா அப்படி சொல்கிற? கொஞ்சம் அக்காவுக்கு மன்னிப்பு கேட்டால் உன் பொண்டாட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறடா, ஒத்துக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பாட்டியும் மாற்றி சங்கும் கையை பிடிச்சிட்டு வறண்டு எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பாருங்க, உங்கள் 2 பேரையும் நான் இன்னைக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டுறீங்க. அப்போ சங்கு தான் லைட்டாக சிரிச்சிட்டேன். இதை பாருமா அவளே பேசுவா, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் அவள் ரொம்ப ஓவராக பண்ணுவா. உங்களுக்கே தெரியும்ல சின்ன வயசுலேருந்து அவளை பற்றி. என் பொண்ணை பற்றி என்னோட உனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கோவமா மேலே வந்து நீங்கள் ரொம்ப கோவமா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. சரி ஏன் இந்த அம்மா பாட்டி இப்படி பண்ணாங்க, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு, வயன் மாமா எத்தனை வேணுமா? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? அம்மாவும் பாட்டியும் பாவம் இல்லையா? பாவம் இல்லை மாமா. ஏன் பாவம் இல்லை? அவங்க பண்ணது மட்டும் கரெக்டா? என் வாழ்க்கையை நாசமாக போச்சு. எங்கே நாசமாக போச்சு? நான் கூட தானே இருக்கேன் மாமா. ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது. இந்த பார்வையன் அவங்க மேலே கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னது நான், நீ என் மேலே கோவப்படு. அதை விட்டுட்டு வயசில் பெரியவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தாது, புரியுதா? அம்மா இல்லது, நான் சொல்கிறத கேட்பேனா கேளு, இல்லைனா விடு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஷோ இந்த மாமாவும் புரிஞ்சுக்க மாட்டான். கடவுளே நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அடுத்தடுத்து உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒன் ஃபைன் டே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. கிராமத்தில் குட்டி பசங்கள்லாம் அங்கே எங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. அந்த வயல்வெளி ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஆறு சத்தம். அப்படியே மழை சொட்ட அந்த கூரை வீட்டிலேருந்து அழகாக கீழே விழுது. அதெல்லாம் பார்க்குறப்பே அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து இதெல்லாம் ரசிச்சிட்ருக்கீங்க. சமுக்க காணோம். இப்போ எதிர்த்த வீட்டிலேருந்து உங்கள் அம்மா தான், ஒயன் என்னம்மா என்னடி எப்போ பார்த்தாலும் உருங்குற? அம்மா தானே. சரி இப்போ என்ன
மழை பெய்யுது, பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன? சுட்டுக்கூட நீ வேற போம்மா, வீட்டில் வாழ்க்கால அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, என் பொண்ணு பாரு, எனக்கு ஒரு பஜ்ஜி கூட சுட்டு தர மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு உங்கள் அம்மா என்ன எதுக்காக வந்தாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கடவுளே இங்கே உட்காந்ததே தப்பு அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறீங்க. அப்படியே நைட் ஆயிடுச்சு, ஸ்டில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. உன் மனசில் ஒரு ஓரமாக ஒரு கவலை. ஏன்னா சங்க கூட கொண்டு போகல, மழை வரும்னு அவருக்கும் தெரியாது. இப்போ எப்படி நினச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா மழையில் நினைச்சிருப்பாரு, ஒருவேளை மாமாவுக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா, கடவுளே என் மாமா நினச்சிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ புல்லட் சவுண்ட் கேட்குது. மாமா வந்துட்டாரு அப்படின்ட்டு வேகமாக அப்படி வெளியே போகிறீங்க. பார்த்தா ஜவுன் தொப்பக்கட்டையாக நினச்சிருக்காரு. நினச்ச பரி மாமா நல்லா நினச்சிருக்காரு. மாமா என்னாச்சு மாமா, ஏன் அப்படி நினச்சிருக்கீங்க? மழை வருதுன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிருக்கலாம்ல. எங்கடி ஒதுங்கிறது, காலையிலேருந்து மழை பா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வராரு. மாமா ஒரு நிமிஷம், நான் போய் டவலை கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக மேலே ஓடுறீங்க. ஓடி போயிட்டு சங்கு போட்டு டவலை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறீங்க. அவரும் நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு இருக்காரு. மாமா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கோம், நான் போயிட்டு உங்களுக்கு சூப்பு வச்சு கொடுவா? அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தும்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஐயோ மாமா, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு பாருங்க காய்ச்சல் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு சங்குக்கு ரொம்ப முடியல, அது உங்களுக்கு தெரியுது. ஆமாம் நான் சொன்ன கேளுங்க, முதல்ல கூட வாங்க அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி இப்போ தான் ரூம் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் சட்டை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பார்த்தீங்களா உங்கள் சட்டையெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏற்றுறீங்க. சங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர் எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறீங்கன்னு அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டு சங்குக்கு ஒரு சட்டையும் இன்னொரு வேஸ்ட்டையும் கொண்டு வந்து தரீங்க. ஆமாம் இதை போட்டுக்கிறீங்களா, நான் போயிட்டு உங்களுக்கு சூடா எதனா கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாண்டி, ஆனால் படுத்த சரியாயிடும் அப்படின்ட்டு தும்பிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஷோ மாமா நீ சொன்ன கேட்க மாட்டேன், முதல்ல சட்டையை கழட்டு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு ஏதோ கவனிக்காம ஒரு சட்டை பட்டனை கழட்டிட்டீங்க. அவரு ஷாக்காக பார்க்குறாரு. உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. கடவுளே அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து சமுக்க பார்க்குறீங்க. அவர் ஆல்ரெடி உங்களை தான் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. மாமா அது நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்து விட்டு அவரே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் தான் ஐயோ பையன் என்னடி பண்ண கடவுளே, ஷோ அவசரத்தில் போயிட்டு மாமா சட்டை மேலே கை வச்சுட்டே. நான் ஒரு வேளை அவர் என்ன தப்பாக நினச்சிருப்பாரோ. சிச்சி மாமா அப்படின்னு நினைக்க மாட்டார். இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்க டைமில் மாமாவுக்கு கும்பிள் பிடிச்சிருக்கு, முதல்ல போயிட்டு நம்ம எதனா சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சூப்பு, சுக்குமல்லி காஃபி இதெல்லாம் போட்டு அப்படி கொண்டு வரீங்க. ரொம்ப சூடாக இருக்குது அதெல்லாம். அது சாப்பிட்டா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இப்போ ஜங்க் வந்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் தலையெல்லாம் இன்னும் ஈரமாக தான் இருக்குது. மாமா நீங்கள் தலையெல்லாம் சரியாக துவட்டிங்களா இல்லைங்களா, கொடுங்க நான் துவட்டுறேன் அப்படின்ட்டு அந்த டவலை வாங்கி நீங்கள் துவட்டுறீங்க. ஜங்க் இப்போ பெட்டு மேலே உட்காந்துருக்காரு. உங்களோட இப்போ அவரோட ஃபேஸுக்கு நேராக இருக்குது. நீங்கள் கையை தூக்கி அந்த டவலை வச்சு அவரோட தலையை துவைச்சப்போ உங்கள் இப்போ நல்லாவே அவருக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே சங்குக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரொம்ப பதட்டமாகுது. அப்படியே அங்கேயும் இங்கேயும் திரும்புறாரு. அவர் திரும்புறாங்களெல்லாம் நீங்களும் தலையை தோட்டிகிட்டே இருக்கீங்க. இது என்னடா மனுஷனுக்கு அந்த சோதனைங்கிற மாதிரி அந்த மனுஷன் உங்களை பார்க்கலாமா வேணாமாங்கிற மாதிரி கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருக்காரு. அப்போது டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டேன். போதும் போயிடுச்சு எனக்கு அப்படி சொல்கிறாரு. சரி மாமா இந்தாங்க இந்த சூப்பு குடிங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. சங்குக்கும் அதை வாங்குறாரு. சூடாக இருக்குடி, ஐயோ சூடாக இருக்கா, இருங்க மாமா நான் ஊதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஊதி கொடுக்குறீங்க. நானே ஊட்டி விடவா? அதெல்லாம் வரவா, நானே சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் மாமா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு கூட்டி விடுவா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீங்களும் அந்த சூப்பை அழகாக ஊதி சங்குக்கு ஊட்டி விட்டுறீங்க. நீங்கள் ஊதுறப்போ உங்களோட பதத்தை தான் சங்குக்கு அப்படியே ரசித்து பார்க்குறாரு. ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவர் ரசிக்கிறாரா இல்லை என்ன ஆங்கிளில் பார்க்குறாருன்னு உங்களுக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்டே நீங்கள் ஊற்ற சூப்பை ஃபுல்லாக குடிச்சிட்றாரு. மாமா ஒரு 10 நிமிஷம் இரு, இந்த சுக்குமல்லி காஃபி 10 நிமிஷம் கடிச்சு தான் குடிக்கணும் சரியா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. சரி இரு மாமா நான் கீழே போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போக போகிறீங்க. இப்போ சங்கு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி கிட்ட எடுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே நீங்கள் மாறி உட்காந்துருக்கீங்க. சங்குக்கு அப்படி எப்படின்னா அவரோட 2 காலை விரிச்சிருப்பாரு. ஸோ நடுவில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ பேக் சைடில் ஹக் பண்ண மாதிரி உங்கள் இப்போ சுற்றி ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டர்ஸில் அவரோட சின்ன வச்சுட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி லாங் ப்ரீத் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, விட்டாங்க விதையும் வெளியே வந்து விழுந்துரும் போல் அந்த மாதிரி துடிச்சிட்ருக்கு. மாமா என்னாச்சு? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு நிறைய நாள் இந்த மாதிரி நான் மழையில் நினைச்சிட்டு வருவேன்டி. ஆனால் யாரும் இந்த மாதிரி என் மேலே அக்கறையாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் என் அக்கறையாக இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பரவாயில்ல மாமா, இதெல்லாம் என்னோடய கடமை தானே,
உங்கள் பொண்டாட்டியா நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சங்கும் டக்குன்னு கை எடுத்துடுறாரு. நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ஷியஸ் வந்துட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. அவருக்கும் புரியுது. என்னடா பண்ண? டக்குன்னு பிடிச்சி கட்டி பிடிச்சிட்ட. எதனா நினச்சிருந்தானா? அவளை பார்த்தா ஏதோ நினச்ச மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு சங்கும் இருக்காரு. இப்படியே நெக்ஸ்ட் டே வார்னிங் ஆகுது. சங்க நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, அவருக்கு சூடாலாம் இல்லை, இப்போ நல்லா இருக்காரு. கடவுளே நல்ல வேலை, என் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் மாமா ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க சங்குக்க. இப்போ வந்துட்டு சங்கு வழக்கம் போல் ஒரு வயலுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கப்போ சிம்மின் கிட்ட வந்து ஃபோன் வருது. சொல்கிறா என்ன? மச்சான் எங்கடா இருக்க? வயலுக்கு தான் போயிட்டுருக்க. நீ வயலுக்கெல்லாம் போத்தாவல, மில்லுக்கு வா. ஏன்டா மில்லுக்கு வா சொல்கிறேன் அப்படின்ட்டு சிம்மின் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது சங்கும் நேராக அந்த மில்லுக்கு தான் போகிறாரு. ஸோ மில்லில் யாருமே இல்லை. என்னடா இது, யாரையுமே காணோம், இன்றைக்கி வேலை நாளாச்சே, சரி போ அப்படின்ட்டு அவர் உட்கார சேர் பக்கம் போனால் ஜிம்மின் உட்காந்துருக்காரு. என்னடா என்ன மாதிரி சொல்லிட்டு நீ யாரையும் காணோம்? ஏன் இன்றைக்கி யாரும் வேலைக்கு வரலையா? நான் தான் யாரையும் வர வேணாம்னு சொன்னேன். ஏன்டா பைத்தியமா நீ? ஒரு நாள் சம்பளம் போகாதே எல்லாருக்கும், அதெல்லாம் அடுத்த நாள் சேர்த்து போட்டு கொடுத்துக்கலாம், ஆனால் இந்த நாள் போனால் வராது. என்னடா வளர்ற, என்னாச்சு அப்படின்ட்டு சங்கு கேட்குறாரு. பிடிச்சிட்டேன். என்னத்தை பிடிச்ச? ஏன் வந்து பாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போது அந்த மில்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடோன் இருக்குது. இந்த அரிசி மூட்டைலாம் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த குடோன். என்னடா புது சரக்கு இது வந்துருக்காண்ணா? ஆமாடா, புதுசாக 3 சரக்கு வந்திருக்கு, ரொம்ப வேண்டப்பட்ட சரக்கு. அப்படியா? என்னடா சொல்கிறேன், தெளிவாக தான் சொல்ல, ஏன் பார்த்துப்பேன் வா அப்படின்ட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ சங்கும் போகிறாரு. அங்கே 3 பேர் மூஞ்சில் குழன்னு இருக்குது, அவ்வளோ பிளட்டாக இருக்குது. 3 பேரையும் அடித்து கையை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க 3 பேரையும். சங்கு அது பார்த்தோன்னே, யாரா இவனுங்களாம், எதுக்கிட்ட அப்படி கட்டி போட்டு வச்சுருக்க? நானா சொல்கிறத விட அவனுங்களாம் சொல்வானுங்க அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. சங்குக்கு ஒன்றுமே புரியல. யாரா நீங்கள் 3 பேரும்? ஜிம்மின் கிட்ட எதனா வம்பிழுத்தீங்களா, இல்லை எங்கள் வேலை பார்க்குற யாருன்னா வம்பிழுத்தீங்களா, சொல்லுங்கடா அப்படின்ட்டு சங்கு கேட்குறாரு. அப்போ அதில் ஒருத்தன், சங்கு ஐயோ தெரியாமல் ஆள் மேலே கை வச்சிட்டோடா, ஐயோ இவன் என்ன அடி அடிக்கிறான், என்னால் முடியலடா, நீ அதை எனக்கு காப்பாத்துடா ஐயோ அப்படின்ட்டு அவனுங்க சொல்கிறானுங்க. சங்குக்கு இப்போ எதுவும் புரியல. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்க, தெளிவாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. அவ்வளோதான், சங்குக்கு புரிஞ்சு போச்சு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் கையை அப்படி முறுக்கிறாரு, அவர் கண்ணெல்லாம் அப்படி சவைக்குது. இப்போ ஜிம்மின் சங்குவோட ஷோல்டரில் கையை வச்சுட்டேன். இவனுங்க தான்டா இதை பண்ணது, 5 வருஷம் ஆச்சு இவனுங்களை கண்டுபிடிக்க. இவனுங்க அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருந்தப்போ ஊர் மக்கள் எல்லாரும் உன்னோட பஞ்சாயத்தை விரும்பி கேட்டாங்க. உன்னோட பஞ்சாயத்து தான் சரின்னு சொன்னாங்க. அந்த காண்டில் தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் தங்கச்சியை. 5 வருஷம் தப்பிச்சிட்டோன்ற தைரியத்தில் சுற்றிட்டு இருந்தானுங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீ அவனுங்களை பார்த்துக்கூடா, 2 நாள் வீட்டில் பக்கம் யாரையும் வர வேணாம்னு சொல்லிட்டேன், நான் வரேன் அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து போகிறாரு. சங்குக்கு அப்படியே 3 பேர்த்தையும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்படியே கிட்ட போயிட்டு, ஓ நீங்கள் தான் நடது, என் வாழ்க்கையில் என்னை எப்படிலாம் வாழணும்னு நினச்ச தெரியுமா? உங்களை சாதாரணமாக சாவடிக்கூடாது, தினம் நீங்கள் சாவண்டா. நீங்கள் தான் அந்த 3 பேரும் நினைக்கிறப்போ ஐயோ அப்படின்ட்டு அங்கே இருக்க இரும்பு ராட் எடுத்து 3 பேரையும் சங்குக்கு செம்ம அடி அடிக்கிறாரு. அவனுங்களாம் கதறானுங்க, எங்களை கொன்னே போட்டுருங்கன்ற மாதிரி கதறானுங்க. ஆனால் சங்கு அவனுங்க சாகிற நிலைமைக்கு போன வரைக்கும் அடி நிப்பாடிட்டு, இனிமேல் தானே இப்படி தாண்டா நீங்கள் அனுபவிப்பீங்க. அடிலா இப்படி கதறியிருப்பான், இதே மாதிரி தானே அவரும் கலத்திட்டு அவளும் கதறியிருப்பான். என்னை விட்டுருங்கன்னு அவளும் அழுதுருப்பாளடா. ஆனால் அப்படின்ட்டு சங்கு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப கோவமாக வருது அவருக்கு. இந்த விஷயத்த பார்த்ததுலேருந்து ரொம்ப கோவம் வருது. இவங்க 3 பேர்த்தையும் சாவடிக்கணும் அப்படின்ற எண்ணம் சங்குக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் தான் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஏன்னா சங்கு கொஞ்ச நாளாக உங்ககிட்ட திட்டதில்லை, ரொம்ப ஜாலியாக ஜோவியெல்லாம் பழகிட்டு இருக்காரு. அதனால நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது சங்குக்கோட புல்லட் சவுண்ட் கேட்குது. மாமா வந்துட்டாரு அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க. சங்கு வந்துட்டு, மாமா இங்கே பாரு மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. பாரு பையன், எதனாலும் அப்புறம் பேசலாம், எனக்கு இப்போ முடியல. மாமா நான் சொல்கிறது கேளு மாமா, ஒரு முக்கியமான சொல்கிறல, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறல்ல, சும்மா எதுக்கு நீ நோயின்ற வீட்டுக்கு வரவே நிம்மதி இல்லை அப்படின்ட்டு சங்கு மேலே போயிடுறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன்னா சங்கு இவ்வளோ கோவப்பட்டுட்டாரு, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன கோவம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரியல. மாமா என்ன இப்படி திட்டிருச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். இப்போ சங்கு மேலே போயிட்டு இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது உங்களை திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் இப்போல்லாம் சங்குக்கு உங்ககிட்ட நல்ல விதமாக தான் நடந்துட்டுருப்பாரு. ஆனால் திடீர்னு இப்படி கோவப்பட்டதுனால அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பொறுமையாக அப்படியே கீழே வராரு. நீங்கள் அந்த சோஃபாவில் நீ சாக் பண்ணி உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. சங்கு அப்படியே கிட்ட வந்துட்டு,
அயன், அம்மா அம்மா நான் எந்த தப்பு பண்ணல மாமா, என் மன்னிச்சிருக்கோம் அயன். அது சாரி, ஏதோ ஒரு மன்னிச்சிரு, ஏதோ வெளியே வேலை கோவத்தில் ஓப்பட்டேன், சாரி. பரவாயில்ல மாமா, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. அதான் நீங்கள் என்ன மனநிலைமையை வரேன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சங்கம் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. அதை பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் 2 சீக்ஸையும் கப் பண்ணி உங்கள் டீயர்ஸை அவர் கையால் அப்படியே வைப் பண்ணிவிட்டு, அழாத, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த நிமிஷம் அப்படி உறைஞ்சி போய் சங்குக்க பார்க்குறீங்க. அவர் பசிக்குதுன்னு சொன்னது உங்களுக்கு கேட்ட உடனே தூக்கொண்டு வர மாமா அப்படின்ட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சங்குக்கு அப்படியே சாப்பிட்றாரு. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அவரோட சட்டையில் கொஞ்சம் ரத்தக்கரை இருக்குது. மாமா என்னது, என்ன ரத்தக்கரை இது? ஐயோ மாமா, இங்கே நான் அடிபட்டுருச்சா? எங்கே நான் கீழே விழுந்துட்டீங்களா? சொல்லுங்கள் மாமா. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வர வழியில் ஒருத்தன் ஆடு வெட்டிகிட்டு இருந்தான், கிட்ட போனேன், அதான் ரத்தம் மேலே பட்டுருச்சு. ஐயோ ஆட்டு ரத்தமா? தப்பு மாமா, இந்த மாதிரிலாம் சட்டை போட்டுறக்கூடாது. நீங்கள் கழட்டிடுங்க, நான் நல்லா வசம்பு வச்சு தேய்ச்சி துவைச்சிடுறேன். ஏய், வசம்பு வச்சு அடி தேய்ப்பாங்க? ஐயோ இல்லை மாமா, அது ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு சங்கு லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் என்ன இவர் சிரிக்கிறாரு, கோவப்படுறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு இருக்கு. இப்படியே தான் ஒரு டேஸ் போயிட்டே இருக்கு. அந்த 3 பேரையும் சங்குக்கு அவ்வளோ சித்திரவதைப்படுத்துறாரு. அவனுங்களை சாகவும் விட மாட்டாரு. சேம் டைம் அவனுங்களை உயிரோடையும் விடக்கூடாது சொல்லிட்டு அவனுங்களை அப்படி டார்ச்சர் பண்ணுறாரு. அவனுங்க 3 பேரும் கொலை உயிரமாக கொத்த உயிரமாக இருக்கானுங்க தான் சொல்லணும். இப்போ இதே சரி, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கீங்க. சங்குக்கும் சாப்பிட்டுட்டாரு ஃபுல்லாக. அம்மா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சங்கு வெளியே போக போகிறாரு. அப்போ திரும்பி அயன், சொல்லுங்க மாமா, நான் இன்றைக்கி கொஞ்சம் கடை தெரு வரைக்கும் போகிறேன், எனக்கு எதனா வேணுமா, வாங்கிட்டு வரட்டா? நீங்களா கேட்குறீங்க? அந்தாண்டி கேட்குறேன், உங்களுக்கு எதனா வேணுமா? உங்களுக்கு எனக்கு என்ன வாங்கி தரணும்னு தோணுதோ அதையே வாங்கி கொடுங்க மாமா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. சங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்த கடை தெருக்கு தான் போகிறாரு. அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காரு. வளையல், கொலுசு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோடு, இன்னும் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அப்போது அங்கே ஒருத்தர் வளையல் விற்றுட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்க அந்த கண்ணாடி வளையல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்குறப்போ சங்குக்கு உங்கள் ஞாபகம் வருது. வயனுக்கு பேசாமல் வளையல் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே, பெரியவரே, இதில் இந்த மஞ்சள் கலரும் இந்த சிகப்பு கலரும் தரீங்களா? யாருக்குப்பா, உன் பஞ்சாதிக்கா? ஆமாம். சரி அப்படின்ட்டு அவரும் அதில் கட்டி போட்டு கொடுக்குறாரு. சங்கு அதை வாங்கிட்டு அதுக்காக அப்படியே வீட்டுக்கு வராரு. நீங்கள் தான் வாசல்லே உட்காந்துருக்கீங்க. சங்குக்காக எதிர்க்க உங்கள் அம்மா பாட்டியும் நீங்கள் பேசுகிற மாட்டீங்களான்னு உட்காந்துருக்காங்க. திரும்ப மாட்டேனே அப்படின்ற மாதிரி திரும்பி வீதி பக்கமாகவே பார்த்துட்ருக்கீங்க. சங்கு வராரு. வந்துட்டு உங்கள் 3 பேரையும் தான் பார்க்குறாரு. அப்பா, இதுங்க சண்டை எப்போ தான் முடியுமோ தெரியலையே அப்படின்ட்டு அவரும் அப்படியே இறங்குறாரு. கையில் பார்சல் இருக்கிறத பார்த்துட்டு, பாத்தியாடி என் பையன் பிடிக்கலன்னு சொன்னால் இப்போ அவளுக்கு ஏதோ வாங்கிட்டு போகிறான். ஆமாம்மா, என்னவா இருக்கும்? இப்போ தான் அவள் நம்மக்கிட்ட பேச கூட மாட்டாளே, தெரிஞ்சுக்க முடியாதே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், சரிவா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. நீங்களும் அம்மா வந்துட்டீங்களா? என்னாச்சு மாமா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ சங்கு உள்ளே போயிட்டு உங்களை கூப்பிட்றாரு. அயன், சொல்லு மாமா. ஏண்டா, இது உனக்காக நான் வாங்கினேன். எனக்கா? ஆமாம், உனக்காக தான். என்னது மாமா? பிரித்து பாரு அப்படி சொல்கிறாரு. நீங்களும் பிரித்து பார்க்குறீங்க. அதில் கண்ணாடி வளையல் இருக்குது. மாமா, கண்ணாடி வளையலா? எனக்கு கண்ணாடி வளையலாம் ரொம்ப பிடிக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? 19 வருஷம் முன்னாடி பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. போட்டுக்கோ, நானே வா, நீங்கள் போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட நீச்சிங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. சாரி மாமா, நானே போட்டுக்கிறேன். இல்லை, நானே போட்டு விட்றேன் தா அப்படின்ட்டு வாங்கி உங்களுக்கு ஒரு வளையலாம் அழகாக போடுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கைக்கு. அது கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டாரு. ஸோ நாட்கள் இப்படியே போக ஆரம்பிக்குது. சங்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் முன்னமா எப்படி சொல்கிறது, அந்த காதல், அந்த மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ளே இன்னும் அவர் போகலை. நீங்களும் அதை அவர்கிட்ட ஃபோர்ஸும் பண்ணலை. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஒன் ஃபைன் டே சங்குக்கும் ஜிமினும் இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் என்னாச்சு 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? அதுவா வயன், அது சும்மா ஒரு பார்ட்டி பண்ணலாம் தான். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? வயன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நானும் ஜிமினும் மாடியில் இருக்கோம், நீ கொஞ்ச நேரத்துக்கு மாடி பக்கம் வராத, சரியா? சரி மாமா, நான் வரல அப்படின்னு சொல்லிச்சிங்க. இப்போ 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா 2 பேர் கையிலேயும் 2 பாட்டில் இருக்குது. புரிஞ்சு போச்சு, 2 பேரும் குடிக்க போகிறாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக கீழே உட்காந்துருக்கீங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. என்ன இது, 1 hour குடிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு சாஞ்சு. சங்குக்கு அப்படியே படுத்து கிடக்குறாரு. என்னாச்சு, படுத்து கிடக்காரு? மாமா, ஜிமினா
ஆ சொல்லு வயன். சொல்லு வயன், என்னாச்சு என்னாச்சு? ஏன் அவர் இப்படி படுத்திருக்காரு? நல்லா குடிச்சிட்டானா? ஐயோ சரி வயன், அவன் கொஞ்ச நேரத்துக்கு தெளிஞ்சிருவான். அப்புறம் நீ கீழே கொண்டு போய் படுக்க வச்சிரு, நான் வீட்டுக்கு போகிறேன் சரியா? நீங்கள் எப்படி இப்படி போவீங்க? அதான் நான் போய்ப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அதில் கொஞ்சம் சரக்கு இருக்குது, அதை பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி தான் குடிக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருது, இதை நம்ம குடிச்சா அப்படி இருக்கும், ஐயோ மாமாக்கு தெரிஞ்ச பொண்ணே போட்டுமே அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசை வரல. இப்போ ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்குறப்பலாம் அதை எடுத்து குடிச்சிருவாயன் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு எடுத்து அப்படியே வாங்கிட்டு கொண்டு போகிறீங்க. என்ன இப்படி ஸ்மெல் அடிக்குது, இதெல்லாம் எப்படி குடிக்கிறாங்க தெரியலையே. ஆனால் குடித்தா ஆமாம் மாதிரி இருக்குமா? ஆமாம் அப்படி சொல்லியிருக்காரே அப்படி நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. இப்போ நீங்கள் 10th படிச்சுட்ருக்கீங்க. அவங்க வீட்டு கொட்டையில் உட்காந்து அப்படியே புக்கை வச்சு படிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் ஜங்க் வராரு, செம்ம குடிக்கிற காலையிலே. அப்போது நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், இந்த பையன் திருந்தவே மாட்டான், இவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சா தான் திருந்துவான், என்னத்த சொல்கிறது, பையன் அப்படி குடிகார கம்மநாட்டியாக தெரியுமான்னு நான் கனவா கண்டேன் அப்படின்ட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பாட்டி என்னாச்சு? அதுவா உன் மாமக்காரையன் நல்லா மொடா குடி குடிச்சிருக்கான். அப்படியா? ஏன் குடிக்குது மாமா? குடிச்சா அப்படி சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வருது, ஒரு வேளை இது குடித்தா உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போவோமா அப்படின்னு எடுத்து மூக்கு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வாய் குடிச்சிடுறீங்க. நீங்கள் குடிச்சிட்டு அந்த கிளாஸை கீழே வைக்கிற சவுண்டு கேட்டு சவுண்ட் முடிச்சுக்கிறாரு. ஆமாம் ஏய் ரெடி பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், அதெல்லாம் நானே வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கீழே போட்டு அப்படியே பாத்திரலாம் கழுவுறீங்க. உங்களுக்கு இப்போ தான் அதோட எஃபெக்டே தெரியுது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன ஒரு மாதிரியாக இருக்கேன், சரி போய் தூங்கும் அப்படின்ட்டு அப்படியே படிக்கட்டு தான் ஏறுறீங்க. உங்களால் ஏற முடியல, ஏன்னா முக்கால்வாசி கிளாஸ் அப்படியே குடிச்சிருப்பீங்க. என்ன படிக்கட்டே ஏற முடியல, பறப்போமா? பாட்டி தான் சொல்லிச்சு நம்ம குடித்தா பறப்போன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறுறீங்க. பசை சொங்குக்கோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு இப்போ போதெல்லாம் இல்லை, தெளிஞ்சிருக்கும். என்ன இவ்வளோ நேரம் காணும், வயன் வயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் இதோ வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கதவுக்கிட்ட வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக்கு. பிகாஸ் உங்களோட சாரி ஃபுல்லாக விலகி ஒரு மாதிரியாக, உங்கள் கண்ணு ஒரு மாதிரியாக இருக்கு. என்னடி இப்படி நிற்கிற, வா வந்து படு. நான் ஏன் படுக்கணும், நான் உங்கள் மேலே தான் படுப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துகிட்டு வந்து ஜங்கோட செஸ்ட்டு மேலே வைக்கிறீங்க. வயன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, என் மேலே குடிச்சிட்டு இருந்தால அதை நானே எடுத்து குடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரே ஷாக்கு. குடிச்சியா? ஒத்த பயிர் எதுக்கு நீ குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதை பிடிக்கிறாரு. ஆமாம் எதுக்கு நீ இப்படி என் காதை பிடிக்கிற, வேற எதனா பிடிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையெடுத்து அப்படியே உங்கள் இப்போ ஜங்கோட கையெடுத்து அப்படியே உங்கள் இப்போ மேலே வைக்கிறீங்க. ஜங்க் அப்படியே இந்த கையை எடுத்துட்டு, வயன் நீ குடிச்சிருக்கடி, காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், மரியாதை வந்து படுவா, யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, கடவுளே அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் தட்டி விட்டுட்டு, ஆமாம் என்ன ரொம்ப தட்டி கையை முடு, இந்த பாரு சொல்கிறது கேளுமாம்மா, எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிறேன் தெரியுமா, பாட்டி சொன்னது உண்மைதான் மாமா, மாமா என்னை கட்டிக்கும் மாமா அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. வயன் பாரு சொன்னா கேளு, ஒழுங்காக வந்து படுத்துரு. முடியாது மாமா, எனக்கு நீ வேணும் மாமா, என் மனசில் இருக்கிறது ஏன் மாமா நீ புரிஞ்சிக்க மாட்ற அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்கிறதா நீங்கள் கொட்ட போகிறீங்க போல். ஆனால் ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்கிற? ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை காதலிக்கிறேன் மாமா, நான் வயசுக்கு வந்தப்போ நீ தான் எனக்கு முதல்ல நலங்க வச்ச ஞாபகம் இருக்கா, அப்போலேருந்து என் மனசில் சங்குக்கு மாமா தான் துடிக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சங்குக்கு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் செஸ்ட்டு மேலே சாஞ்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் மாமா, உன் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் ஒன்று அந்த மாதிரி விட்டு போக மாட்டேன் மாமா, என் வாழ்க்கையில் எப்பவுமே நீ தான் முக்கியம், ஆனால் நீ என் காதலை புரிஞ்சிக்கவே மாட்டுற. கல்யாணம் 4 மாதம் ஆகுது, இன்ன வரைக்கும் நீ என்னை தொட்டதே இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. பிகாஸ் அவர் இப்போ தானே குடிச்சிருப்பாரு. நீங்கள் வேறு அவர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நின்று பண்ணுறது ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா என்னை கட்டிக்கோ,
வாமாம்மா எனக்கு முத்தம் கொடு அப்படின்ட்டு அப்படி கிட்ட போகிறீங்க. பாரு சொன்னா கேளு தள்ளு அப்படின்ட்டு தள்ளுறாரு. ஆஹா நீங்கள் விடவே இல்லையே. அவர் பின்னாடி போயிட்டு அவர் இப்போ சுற்றி ஆக்ட் பண்ணிட்டு ஆஹா அம்மா எனக்கு மொத்தம் கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரோட பேக் செஸ்டில் ஐ மீன் பின்னாடி கிஸ் பண்ணுறீங்க. சங்குக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக ஆகுது. பாரு ஒழுங்காக கை எடுத்துரு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாமா நீ நான் உன் பொண்டாட்டி நீ என் புருஷன் சும்மா கையெடு வாழது வா அப்படின்ட்டு சங்குக்கூட கையை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளிடுறீங்க. இப்போ நீங்கள் அவர் மேலே ஓவர் ஆகிட்டு அவர் ஃபேஸை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மாமா ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அவர் லிப்லேயே கிஸ் பண்ணுறீங்க. சங்குக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறீங்க. ஆமாம் எனக்கும் அதே மாதிரி மொத்தம் கொடுக்க மாத்தியா நான் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஒழுங்கா படுத்துறீ வேணாம் போமாம்மா நீ என்ன பார்த்தாலும் தூங்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு செஸ்ஸில் படுத்துட்டு உங்கள் கையை வச்சு அவர் உடம்பெல்லாம் தேய்ச்சிட்ருக்கீங்க. மனுஷன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இப்படியே நீங்கள் படுத்து அவர் மேலேயே தூங்கிட்டுருங்க. சூக்கு அப்படியே எடுத்து சைடில் உங்களை படுக்க வச்சுட்டு இப்போது உங்களை தான் பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் பேசினப்போ உங்கள் கண்ணில் அவர் காதில் பார்த்துருப்பாரு. அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு மயன் என்ன இந்தளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியாது மயன். ஆனால் என்னால் உன்னை எவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறாரு. அவரே அறியாமல் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. படா தலைவலி உங்களுக்கு. ஐயோ அம்மா தலைவலிக்குதே என்னடி பண்ணி தொலைச்சோம் ஏன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நைட்டு நடந்த அத்தனையும் ஞாபகத்துக்கு வருது. அப்போதான் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. கடவுளே நீ என்ன காரியம் பண்ணி வச்சுக்க. ஐயோ கடவுளே ஐயோ மாமா என்ன திட்டு போகிறா முத்த வேற கொடுத்துட்டா அப்படின்ட்டு படுத்திருக்கீங்க. அப்போ சவுக்கு அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் நினைச்சிட்ருக்கதை பார்த்து வயன் எந்திரி பசிக்குது எதனா செஞ்சு கொடு. மாமா என்ன கேஷுவலாக பேசுகிறாரு அப்படின்ட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. சவுக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன பசிக்குதுரி எதனா செஞ்சு கொடு. மாமா வந்து அப்படின்ட்டு வந்துருச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்குது. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதா? ஆமாம் மாமா ரொம்ப வலிக்குது. என்ன நைட்டு அந்த கொடி குடிச்சா? ஆமாம் மேடத்துக்கு எங்கே இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்ட்டு அப்படி உங்கள் காதை பிடிக்கிறாரு. மாமா 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 வலிக்குது மாமா 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 தெரியாமல் பண்ண மாமா மாமா அம்மா கிட்ட சொல்லிடாத பாட்டிக்கிட்ட சொல்லிடாத மாமா இனிமேல் நான் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிட்டு அப்படி கத்துறீங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் சங்குக்கு சிரிப்பாக வருது. குடிப்பியாடி குடிப்பியா அப்படி சொல்லிட்டு காதை பிடிக்கிறாரு. மாமா தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே உங்கள் காதை விட்டுட்டு உங்கள் கண்ணத்தை கழிட்டு அப்படியே கீழே போகிறாரு. ஐயோ காது போச்சே அப்படின்ட்டு கடக்கடன்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்கிறீங்க. எடுத்து சங்குக்கு வைக்கிறீங்க. நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. ஒரு மாதிரி கொச்சமாக இருக்குது அவர் முன்னாடி வரவே. வைன் சட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வைக்கிறீங்க. கையில் ஏண்டி வைக்கிற தட்டை வை அந்த வைக்கிற மாமா அப்படின்ட்டு வைக்கிறீங்க. சங்குக்கு புரியுது நீங்கள் இன்னும் வந்து பதட்டமாக இருக்கீங்கன்னு. பாரு நான் நைட் நீ பண்ணது எதையும் இன்னும் நான் மனசில் வச்சுக்கல சரியா? இதில் எந்த தப்பும் இல்லை அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதெல்லாம் சொல்கிறாரு. நமக்கு ஒரு வேலை நான் பண்ணுறதுலாம் பிடிச்சிருக்கா? நமக்கு என்ன பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நாட்கள் இப்படியே போக ஆரம்பிக்குது. சமுக்கு இப்போலாம் உங்ககிட்ட க்ளோஸாகவே பழக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் கிச்சனில் நின்று பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க. அப்போ சமு அவர் சாப்பிட்ட தட்டை கொண்டு வந்துட்டு கிச்சனில் போட வராரு. மாமா நானே எடுத்துருப்பேன்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. இல்லடி பரவாயில்ல நானே வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷிங்கில் போடுறாரு. இப்போ போட வரப்போ உங்கள் பக்கத்தில் பின்னாடி ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாரு. அப்படி உங்களையும் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் விளக்கிட்டு இருந்த பாத்திரத்தை அப்படி இந்த ஷிங்கிலே வச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இப்போ சமுக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் இப்போ கிட்ட வருது. அப்படியே உங்கள் இப்போ பிடிக்குது. அந்த சில்லுன்ற ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் இப்போ பட்டோடி உங்களுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சமுக்கு அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு உங்கள் கழுத்துக்கு பின்னாடி இருக்க முடியெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டுட்டு உங்கள் நெக்கிலே அழகாக கிஸ் பண்ணுறாரு. என்ன நினச்சாரோ தெரியல. அவரே அறியாமல் அந்த கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் உங்களை அறியாமல் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ சமுக்கு அப்படி உங்களை திருப்புறாரு. நீங்கள் திரும்பி அவரை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு ஏன் எனக்கு இப்போ தான் என் புரியுது உன் காதல் எவ்வளோ தூய்மையானதுன்னு. போனவளை நினச்சி வருத்தப்பட்டு என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். ஆனால் இனிமேல் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேடி. இது உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஏதோ ஒன்று என்னை ரொம்ப தடிச்சிச்சு. ஆனால் இப்போ சொல்கிறவன் உன்னை நான் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன்.
உன்னை கல்யாணம் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையில் உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டவன். நான் நிலாவை எழுந்த மாதிரி உன்னையே இழக்க விரும்பலை. இனிமே நீ எனக்கு சொந்தம், நீ எனக்காக மட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் கண்ணில் இந்த டியர்ஸாக வருது. ஏன்னா சங்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நீங்களும் அவரை ஹக் பண்ணிட்டு, மாமா பரவாயில்ல மாமா, இப்பயாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மாமா மாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் இப்போ ஹை கான்டாக்டில் தான் இருக்கீங்க. சங்கோட ஹேண்ட்ஸ் உங்கள் இப்போ ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு. இப்போ சங்குக்கு அப்படி கொஞ்சம் குனிஞ்சு அப்படியே உங்கள் உதட்டில் அழகான ஒரு முத்தத்தை பதிக்கிறாரு. அந்த முத்தம் உங்களுக்கு முதல் முத்தம். அப்படியே ரசிக்கிறீங்க. அப்படியே கண்ணை மூடி 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ்லேயே தெரியுது சங்கு உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு மாதிரி. அப்போது நீ என்னை உண்மையாக ஏற்றுக்கிட்டியா மாமா? ஆமாடி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் இப்போ பிடிச்சி நல்லா கிட்ட வைக்கிறாரு. அப்போது நான் எடுத்துப்பியா? எடுத்துக்கணுமா? எப்படி? அது அது அப்படி சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. அவருக்கு புரிஞ்சிருது. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டேயில் தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறாரு. அப்புறம் என்ன, ஷூக்குள்ளே போனோன்னே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு அங்கங்கே மேய்து அப்படி உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஸோ அந்த நைட் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கலாம் அதெல்லாம் தானே நடந்துருச்சு. இந்த சைடு இந்த 3 பேரை செத்துருப்பானுங்க. நிலாவை எங்கே கொண்டு வந்து போட்டானுங்களோ அதே இடத்துல உனக்கு 3 பேரும் அடையாளம் தெரியாத ஒரு பிணமாக தான் இருக்கானுங்க. இந்த விஷயம் ஜிம்மினுக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நிலாவை பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படியே ரொம்ப அழகாக டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. உங்களுக்கும் சங்குக்கும் என்ன ரொம்ப ரொமான்ஸ் தான். இப்போ நீங்கள் மாடியில் துணிக்காய போட்டுட்ருக்கீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து சங்கு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, மாமா என்ன பண்ணுற? காட்டி பிடிக்கிறேன்டி தெரில மாமா, சும்மா மோசம். இப்போல்லாம் ரொம்ப முரட்டத்தனமாக நடந்துக்கிறேன். என்ன எப்படி சாஃப்டாலாம் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு உங்களுக்கு திருப்பி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. மாமா மாடியில் இருக்கும், யாரெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா? யார் பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்ணாட்டிட்டி ஒன்று கட்டு பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், என்னென்ன பண்ணுவேன். ஆனால் இப்போ தானே எனக்கு புரியுது உன்னை மாதிரி ஒரு தங்கத்தை விட்டுட்டு நான் ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன்னு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல உன்னை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ என்னை இப்போ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. இப்படி டேஸ் போக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ சங்க் தான் எதிர்க்க உட்காந்துட்டு, பேசி தான் தொலையண்டி பாவம் 2 பேரும் கெஞ்சிட்ருக்காங்க. முடியாது மாமா நான் பேச மாட்டேன். இப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், அப்போ என்னடி உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சைடில் பார்க்குறீங்க 2 பேரும் கண்கலங்கி உட்காந்துருக்காங்க. அப்போது சரி சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி 6-7 மாதம் ஆயிருக்கும். என் அம்மாக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்டி, பாட்டிக்கிட்ட பேசணும் இப்போ தான் தோணுச்சு அடி உனக்கு. ஐயோ கடவுளே பேத்தி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் உங்கள் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துட்டு மாதங்கள் போக ஆரம்பிக்குது. இங்கே உங்களுக்கு தேதியும் தள்ளி போச்சு, உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான் சொல்கிறீங்க. அவங்க உங்கள் நாடி பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் புள்ள தச்சியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இந்த விஷயத்த நீங்கள் சங்கு கிட்ட சொல்கிறீங்க. அவரை கையிலே பிடிக்க முடியல. சங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு 7th month, நீங்கள் வளகாப்புக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ சங்கு தான், பொண்டாட்டி என்ன மாமா எங்கே போன காலையிலேருந்து உன் நாளே காணும்? ஆமாம் நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கடி. அவ்வளோதானா? ஆனால் ஒன்று குறையுது. என்ன குறையுது? சின்ன கலராக தானே இருக்கு. இது அப்படின்ட்டு அவர் கையிலேருந்து பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் எடுக்கிறாரு. என்ன மாமா இது? ஏன் திறந்து பாரு. சரி அப்படி சொல்லிட்டு திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் அழகான ஒரு தங்க ஒட்டியானம் இருக்குது. மாமா ஒட்டியானம்மா எனக்கா? ஆமாம் உனக்கு தாண்டி. சரி நான் போட்டுக்கிறேன். இல்லை நானே தான் போட்டு விடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களோட பெல்லிக்கு முன்னாடி அப்படியே முட்டி போட்டு அந்த ஒட்டியானத்தை எடுத்து அழகாக கட்டி விட்டுட்டு உங்கள் பெல்லியை பார்த்துட்டு, பாப்பா சீக்கிரமாக அப்பா கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு உங்கள் பெல்லியிலே கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அப்போ எனக்கெல்லாம் கிஸ் இல்லையா? உனக்கு எல்லாம் முன்னாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இப்போது உங்கள் அம்மா உள்ள வந்துட்டு ஏன்னா எங்கள் ரெடியா ஐயோ கடவுளே அப்படின்னு நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ இப்போ இப்படி குறுக்க வர? எனக்கு என்னடி தெரியும், கடவுளே உன்னை ஐயர் கூட்டிகிட்டு வர சொன்னார் வா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜம்முக்கு உங்க கூடயே வராரு. அங்கே அழகாக ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜிம்மினும் வந்துட்டு மச்சான் எங்கே இவ்வளோ எல்லாவே நினச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு நினச்சேன், பரவாயில்லையே பணமே ஓட்டியிருக்கு போல, கம்முனரா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினும் இருக்காரு. இப்படி எல்லாரும் உங்களுக்கு நலங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஜம்முக்கு உங்களுக்கு நலங்கு வைக்கிறாரு. அந்த மூமெண்ட்டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்படியே டேஸ் போகுது. ஒன் ஃபைன் டே நைட் நீங்கள் நோட்டில் உட்காந்துட்டு என்னமோ எழுதிட்டுருக்கீங்க.
அப்போ சங்க் அப்படியே வந்துட்டு உங்கள் மடியில் படுத்துட்டு உங்கள் பெல்லிக்கிட்ட அப்படி கொடுத்துட்டு உங்களை பார்க்குறாரு. என்னடி பண்ணுற? நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறேன். அப்படியா? சின்ன பேர்? அந்த பேரை நான் பேர் வைக்கிறேன் அன்றைக்கி தான் சொல்லுவேன். என்னடி குழந்தையா பிறக்கல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஆமாம், நீங்கள் எதனா பேர் யோசிச்சு வச்சுருக்கீங்களா சங்குக்? பொண்ணு பிறந்தா யாழினி, பையன் பிறந்தா என்ன வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிரசவ வலியும் வந்துருச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, எல்லாம் கிளவிங்களும் சேர்ந்து தான் உங்களுக்கு பிரசவமும் பார்க்குது. உங்களுக்கு அழகாக ஒரு பொண்ணு குழந்தையும் பிறக்குது. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். அந்த வீடியோ அவ்வளோ சகஜோதியாக கலக்கலான் இருக்குது. குழந்தைங்கள்லாம் ஓடிட்டு பெரியவங்களாம் பேசிட்டு பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆள், அவரோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுன்றதுனால ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்களும் பரபரப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் பின்னாடி வந்துட்டு ஒடாடி என்ன மாமா பேர் என்ன தாண்டி பேர் சொல்லாண்டி, பொண்ணுங்க இன்னும் பேர் வைக்கலன்னு எல்லாரும் உனக்கிட்ட என்னடா பேருன்னு கேட்குறானுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடி. தெரியவே வேணாம், இன்னும் 1/2 மணி நேரம் தான், தானாக தெரிஞ்சிடும் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு சமுக்க விட்டுறாரு. இப்படி ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாரும் சக்கரை தண்ணியெல்லாம் வச்சுட்ருக்காங்க. இப்போது ஐயர் வந்துட்டு நாடி எடுத்து பிள்ளைக்கு பேர் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முன்னாடி வரீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு இவ என்ன தான் பேர் வைக்க போகிறா, எங்களுக்கு என்ன பேர்னே தெரியல, சொல்லவும் மாட்டேங்கிறா. அப்படியே சங்குக்கு உனக்கா தெரியுமா? அக்கா எனக்கே தெரியாதுக்கா. என்னடா நீ பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்க சொன்னா என்னடா நீ அப்படி சொல்லிட்டு சங்கோட அம்மா வர சுமார் அவளே சொல்லுவா. இந்த பேர் வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனால் இந்த பேருக்கு எனக்கு வைக்கணும்னு தோணுது, அதுவும் என்னோட பொண்ணுக்கு. அந்த பேரை நானே சொல்லட்டுமா? சொல்றி, நீ சொல்லு, பரவாயில்ல. பெரியவங்க வேணாம் நீ சொல்லு, என்ன பேர்னே தெரியல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்க உங்கள் குழந்தைய அப்படியே கையில் தூக்கிட்டு உங்கள் குழந்தையோட காதுகிட்ட போயிட்டு நிலா 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 அப்படின்னு 3 முறை சொல்கிறீங்க. அங்கே இருக்க ஜிமின், ஜங்குக், உங்கள் அம்மா, பாட்டி, உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. சொல்லப்போனால் சங்குக்கு தான் அந்த இடமே அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருக்குது அந்த பேரை கேட்ட உடனே. இதுதான் என் குழந்தையோட பேர் நிலா அப்படியே சொல்கிறீங்க. சங்குக்கு அப்புறம் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. உங்கள் அம்மா, பாட்டி, ஜிம்மின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி முகத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்படியே அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடியுது. இப்போ நைட்டு பாப்பா நல்லா பால் குடிச்சிட்டு தூங்கிட்டுருக்க. நீங்கள் பாப்பா படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு நின்று தலையை கட்டிகிட்ருக்கீங்க. அப்போ சங்க் வந்துட்டு உங்களை பேக் அப் பண்ணிக்கிறாரு. என்னங்க இப்படி வெடுக்க வந்து கட்டிப்பிடிக்கிறா? லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்ட்டு கன்னத்திலே கிஸ் பண்ணுறீங்க. ஏன் இந்த பேர்? மாமா எனக்கு தெரியும் நீங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பாக நினச்சி ரிக்ரெட் பண்ணுறீங்கன்னு. அண்ணா இனிமேல் நீங்கள் ரிக்ரெட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதான் நம்ம பொண்ணுக்கு நான் அந்த பேரை வச்சுட்டேன். இனிமேல் அவளை நம்ம நல்லா பார்த்துக்கலாம், சரியா? சரிடி, நான் நல்லா பார்த்துக்கிறேன் எல்லா வீடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஹக் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டியூரேஷன் ரொம்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹைப் மஸ்ட்டு, எனக்கு ஹைப் பண்ணனா நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் போடலாமா வேணாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னோடய பெட்டல்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க நம்புகிறேன். இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அக்கா சூப்பர் நல்லா இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அதெல்லாம் வேணாம், எப்படி நல்லா இருந்துச்சு, எந்த பார்ட் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இல்லை வேறு எதனா நான் வந்து இன்க்ளூட் பண்ணணுமா, மாற்றணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஐ ப்ளஸ் வெரி 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 மஸ்ட் கமெண்ட் ஆல்சோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா, ஓகேவா? வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம 1 ஷாட்ஸ் பார்க்கலாம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய் பெட்டல்ஸ்.